உங்களை கொள்ளு பேரனும் தன்னை வந்து கொள்கை பேரனும் சொல்லிக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாருங்க? அது ஒரு அழகான எதுகை மோனை. இப்போ நானும் கொள்கை பேரன் தான். அதனால தான் நான் மேடையிலே சொன்னேன், நான் இதெல்லாம் இப்போ பாரதி வந்து ஆசிரியர் தொழிலை விட்டார், நானும் ஐடி தொழிலை விட்டேன். இப்போ நான் வந்து எழுதணுங்கிறதுக்காக விட்டேன், அவர் வந்து அவர் சுதந்திரத்துக்காக எழுத்து தான் ஆயுதமாக பயன்படுத்தினார். இப்போ அப்படி பார்த்தா நான் கொள்கையே அப்படி தான் இருக்குது. ஏன்னா எனக்கும் வந்து இந்த ஒரே மேடையில் அவருடைய கருத்துக்கும் அவர் பேசக்கூடிய விஷயத்துக்கும் ஆப்போசிட்டாக இருந்தது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய சீமான் அண்ணனுடைய பார்வைங்கிறது வந்து தமிழ் தேசியம், பாரதிகிட்ட ரெண்டுமே இருந்தது. பாரதி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி. ஸோ இப்போ நமக்கு தேவையானதே நம்ம எடுத்துக்கிற மாதிரி அவருடைய இது வந்து முழுக்க அதோடைய அந்த அஸ்திவாரமாக அவர் பார்ப்பது தமிழுடைய தேசம். அப்போ அதற்கும் பாரதி எழுதியிருக்காரு. அதான் அவர் என்ன சொன்னாருன்னா, இப்போ நான் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து சனாதனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நேர்மறை கருத்துக்கு எதிர்மறையாக வைக்கும் போது நிறைய பேருக்கு வந்து இது எப்படின்னா, இது எப்படி பாரதியாரை வந்து இவர் பயன்படுத்திக்கிறாரோ, தன்னுடைய அரசியல் வழிக்காக பயன்படுத்திக்கிறாரோன்ற ஒரு பார்வை. பாரதிங்கிறது அவருக்கு ஒரு வழித்துணையா நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் தமிழ்னு பேசும்பொழுது வழித்துணையா பாரதி வராது. அவங்க வந்து வேறொரு அர்த்தம் கற்பித்து அதை வந்து மக்களிடையே சென்று செலுத்தி அதை வந்து வெறுக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த வெறுப்பு அரசியல் நமக்கு கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாரதிங்கிறவர் வந்து பொதுவானவர், எல்லாருக்கும். ஏன்னா அவர் மகான். இல்லாட்டி அவர் தன் குடும்பம் அப்படி நினைக்கவே இல்லையே. அந்த காலத்துல அது வேற நீதி கட்சின்னு சொல்லி இருந்தது. அதுக்கு முந்தைய ஒரு பாரதி. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அவங்க அமைச்சிட்டாங்க ஒரு 50-60 வருஷமா ஒரே இத விஷயத்த. அதுவும் அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு நேர்காணல்ல, திராவிடம் அப்படிங்கிறது என்னன்னா திராவிட சிசு அப்படின்னு ஆதிசங்கர் சொல்றாரு. அப்படின்னா தென்னகத்து பிராமணர்களை குறிக்கிற வார்த்தை தான் திராவிடம். இன்னைக்கு வந்து சனாதனத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பாரதியாரை மேற்கோள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோ, சொல்ல ஆரம்பிப்பதற்கு அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்களோ? இல்ல, ஆரம்பிப்பது நல்லது. ஆரம்பிப்பதற்கான அந்த பரந்த மனப்பான்மை வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்காங்க. கடவுள் இல்லைங்கிறதே வந்து உலகத்திலேயே நாத்திகர்கள்லாம் ரொம்ப குறைவு தான், லிட்டில் % தான் இருக்காங்க. ஏன்னா அது வந்து எது கடவுள்னு தெரியாததுனால அப்படி இருக்காங்க. கடவுளுங்கிறது ஒரு உருவம், தனியார் ஒருத்தர் இருக்காரு, தனியார் உலகத்தை ஆணுன்னு இருக்காரு, அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மாபெரும் சக்தி, அதுல சந்தேகமே இல்லை. அப்போ அதனால அந்த குறுகிய வட்டத்திலே இருக்கிறதுனால இப்போ பாரதிங்கிற வரும்பொழுது அவர்களுக்கு வந்து பாரதின்னு பார்க்கும்போதே அவர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது வந்து அவர் வந்து பார்ப்பான். அதனால தான் சீமான் அவர்கள் பதில் சொன்னது, அவர் வந்து எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனித். இன்னைக்கு நம்ம கூட வைரபாரதி அவர்கள் இருக்காங்க. கவிஞர் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர். அவரோட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களோட பாரதி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப அதாவது நம்ம என்ன ஒரு கருத்தா ஒரு விஷயத்த சொன்னா கூட அந்த கருத்து வந்து அதுலேருந்து ஒரு ட்விஸ்டட் டர்ன்ஸ் அண்ட் அதுலேருந்து எடுக்கக்கூடிய பொருள் எடுத்து பேசக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து இருக்கோம். அதுவும் அரசியல் களத்துல வந்து இப்போ எல்லாருமே கொள்கை ரீதியான ஒரு விஷயத்த வந்து கடைபிடிச்சிட்டு வெளில வராங்க. அப்படின்றப்போ சீமான் அவர்கள் வந்து பாரதியார் பத்தி பேசின விஷயங்கள் வந்து இப்போ சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. நிறைய பேர் வந்து அதை பற்றி விவாதமும் வைக்கிறாங்க. முதல்ல நீங்களும் சீமான் அவர்களும் எப்படி அந்த மேடைக்கு ஒன்றா இணைக்கப்படுறீங்க? எப்படி அந்த மேடையில் நடந்த விஷயங்கள் என்னென்ன? மிகப்பெரிய ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா மலேசியா போயிருந்தேன். அங்கே உள்ள தமிழர்கள் அழைத்தார்கள். சுவாமி சத்யசாயோடைய 100 இந்த வருஷம். அதனால் பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போயிருக்கும் பொழுது அறைக்கு செல்லும்போது தான் வாட்ஸ்அப் தொடர்பு வரும். அப்போது ஒரு மிஸ்டு கால் பார்க்கும்போது நான் திருப்பி கூப்பிட்றேன். என்னோட தம்பி ஏற்கனவே தெரியும். இப்போ நான் கவியரங்க தலைமையெல்லாம் பண்ணும்போது அவரும் கவிதை வாசிப்பார். அப்போ அவர் கூடும்போது இது மாதிரி, அண்ணா நீங்கள் பாரதி பற்றி பேசணும் அப்படின்னு நான் பேசுகிறேன். ஏன்னா நம்மளுடைய அந்த வழித்தோன்றல் அது ரத்த பந்தமாக, ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்த பந்தமும் உண்டு. ஏன்னா வெறும்னு ரத்தத்து சம்மந்தப்பட்டது. ஏன்னா பாரதிங்கிற உலக பொக்கிஷம். இப்போ யாரெல்லாம் பாரதியை வாழ்கிறார்களோ அவர்கள் தான் பாரதி வாரிசுகள்னு என்னுடைய பார்வை. அதனால் நேரடி வாரிசு, மறைமுக வாரிசு அப்படிலாம் ஒன்று கிடையாது பாரதிக்கு. அப்படி அந்த அறநெறி. அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. நான் பேசுகிறேன். ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ப்ரோக்ராம் பேசும்போது. அப்போ அது வந்து அந்த அமைப்பில் தொடர்புடையதாலாம் எங்களுக்கு தெரியாது.
சொல்லும்போது அப்போ சீமான் அண்ணன் பேசுகிறாரு அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, அதே சமயத்தில் புதிராக இருந்தது. எப்படி அவர் முதல்ல ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஏன்னா இப்போ வெளிப்பார்வைக்கு இந்துத்துவா இது மாதிரி அவங்க பார்ப்பாங்க அந்த அமைப்பை. அப்படிங்கும்போது நான் கேட்டேன் அந்த அமைப்பாளர்கிட்ட. அவர் சொன்னார், இது மாதிரி பாரதினா ரொம்ப உருகி அவர் பேசுகிறாரு, ரொம்ப எழுச்சியாக பேசுகிறாரு போல இதில், அதே மாதிரி ரொம்ப ஆதரவாக இருக்காரு, பாரதி நெறி கொண்டவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காருன்னா நீங்கள் சொன்னது சரிதான் அப்படி சொல்லி தான் அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கலந்துக்கிறோம். ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து சீமான் அவர்களுடைய பேச்சு நம்ம எப்போதுமே கேட்கும்போது ஒரு எழுச்சி மிக்க ஒரு பேச்சு இருக்கும். இப்போ தமிழ் ஆர்வம் கொண்ட யாராக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து பாரதியார் பற்றி பேசும்போது அவர் சொன்ன கருத்துக்கள் ஏற்புடையது இல்லை அப்படின்றத தாண்டி உங்களுக்கு அவருடைய பேச்சின் மீது எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருந்தது? அவர் பேசக்கூடிய கருத்து அவரோடு சேர்ந்து மேடையில் பேசுவதற்கு முன்னதாக அவருடைய பேச்சு ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். ஏன்னா அவர் பேசினாலே தமிழ் உணர்வு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தமிழ் உணர்வு வரும், தமிழ் உணர்வே இல்லாத இளைஞர்களுக்கு தமிழ் உணர்வு வரும். அப்படி தான் என்னுடைய பார்வையாக இருந்தது. ரொம்ப அருமையாக பேசுவார். ஒரு இடங்களில் ரொம்ப அந்த ஆவேசமாக இருக்கும் பொழுது சில வார்த்தைகள் அவரை மீறி வரும், அப்படி உடல் மீறி வரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் என்னோட பார்வையாக இருந்தது. அதற்கு பிறகு அவருடைய பேச்சை நேரடியில் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் பேசுகிறாரு. பேசிக்கிற பொழுது ஆமோதிப்பதை போல தான் உள்ள மனசாட்சி. ஆமாம் ஆமாம், ஏன்னா அவர் எல்லாம் தரவுகளோடு பேசுகிறார், சொந்த கற்பனையில் பேசாமல் தரவுகளோடு பேசுகிறார். ரொம்ப பாரதி மேலே ஒரு மிகப்பெரிய அவர் சொல்கிறார் எனக்கு வெறிங்கிறார். இப்போ நம்ம பற்றுங்கிறோம், அதை தாண்டின ஒரு விஷயம் வெறி. அப்போ அதை வந்து முழுமையாக அவருடைய பேச்சில் உணர முடிந்தது. ஏன்னா பாரதி பற்றி பேசுபவர்களே குறைவிங்க. அப்படியே பேசினாலும் இளைஞர்களை கட்டி போடக்கூட பேசக்கூடியவர் வந்து எனக்கு தெரிந்த அவர் ஒருத்தர் தான். ஏகப்பட்ட தமிழ் சான்றோர்கள் இருக்காங்க, பேர் சொல்ல வேண்டாம். அப்படி இருக்கும்பொழுது அவன் எல்லாமே நல்லா பேசுவாங்க. நான் பாரதினாலே வலைத்தொழில கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அதை தாண்டி அவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது பேச்சில் அப்படின்னு. நல்ல பண்போடு அந்த அங்கே அமர்ந்த நேரம், மேடையில் ஏறி வந்த நேரம் நல்ல பண்பாளராகவும் தெரிந்தார். அப்போ அவருடைய பேச்சில் வந்து என்ன எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் நான் வந்து ஒரு கவிதையாக அவருக்கு நான் சமர்ப்பணம் பண்ண காரணம் என்னன்னா, என்னுடைய தாத்தா பாரதியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள், அது மட்டுமல்ல பாரதியினுடைய உணர்வை நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து எடுத்து கொண்டு செல்றீங்க, அதற்கான நன்றி தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அடுத்தது நான் பேசினேன் அந்த இன்னொரு நேர்காணல். ஓகே. என்னதான் இருந்தாலும் சீமான் அவர்கள் அரசியல் ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்து வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு மையப்புடையில் அவர் போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் பாரதியாரினுடைய கருத்துக்களை அதாவது அவர் வந்து டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசலை, அப்போஸ் பண்ணுற மாதிரியும் பேசலை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து நான் இதை பாரதியார் நான் இப்படி பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு கோணத்தில் வந்து சமூகத்தில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு, சனாதனம் என்னும் ஒரு விஷயத்தை வச்சு மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டிய கருத்துக்களை நேரடியாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரே மேடையில் அவருடைய கருத்துக்கும் அவர் பேசக்கூடிய விஷயத்துக்கும் ஆப்போசிட்டாக இருந்ததை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய சீமான் அண்ணனுடைய பார்வைங்கிறது வந்து தமிழ் தேசியம், பாரதிகிட்ட ரெண்டுமே இருந்தது. பாரதி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி. இப்போ நமக்கு தேவையானதே நம்ம எடுத்துக்கிற மாதிரி அவருடைய இது வந்து முழுக்க அவருடைய அந்த அஸ்திவாரமாக அவர் பார்ப்பது தமிழுடைய தேசம். அப்போ அதற்கும் பாரதி எழுதியிருக்காரு. அதான் அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வைப்பதற்கு முன்னதாகவே கவிதையில் தமிழ்நாடுன்னு விதிட்டார். என்னுடைய மாநிலத்தாயே வணங்குதும் என்போம் அப்படிங்கிறாரு. வாழ்க தமிழ், வாழிய நற்றமிழருங்கிறார், வாழிய மணித்திருநாடு. ஸோ ஒவ்வொன்றா ஒரு பாரதி இதெல்லாமே வந்து ஒரு தரவுகளோடு பேசுகிற போது அது ஆமோதிப்பதை போல இருந்தது. அப்போ நீங்கள் முழுக்க பாரதத்தை நேசிக்கிறோம் அப்படி அவர் என்ன சொல்கிறார், நான் இந்தி ஒழிகன்னு சொல்ல மாட்டேன், தமிழ் வாழ்கன்னு சொல்கிறேன். அதுதான் நேர்மறை அரசியலாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ பொதுவாக நான் வந்து ஒரு ஆன்மீக உணர்வாளர், தியான சாதகன். பொதுவாக இப்படிப்பட்டவங்க வந்து அரசியல் பேச மாட்டாங்க. ஆனால் நான் உலகத்துக்கு என்ன தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒரு வழிபாடுன்னு செய்ய போது கூட அந்த வழிபாட்டு பொருட்களுக்கு வரி இருக்கு இல்லையா, அதுதான் அரசியல். அப்போ அந்த அரசியல் இல்லாமல் அது ஒரு காற்று மாதிரி, மூச்சு மாதிரி, அது இல்லாமல் நம்ம தாண்டி போக முடியாது. நம்ம இங்கேயிருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அது சாலை இருக்குது, சாலை சரியா இல்லை, அது அரசியல். அப்போது அந்த அரசியல், அப்போ நமக்கு சமூக அக்கறை தேவை. பாரதி ஒரு மிகப்பெரிய மகான். அப்போ அந்த சமூக அக்கறையோடு அவர் இருந்ததுனால தான் அவர் வந்து தமிழையும் அவர் விட்டு கொடுக்கல, அது மாதிரி ஒட்டுமொத்த பாரதத்தையும் அவர் விட்டு கொடுக்கல அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒட்டுமொத்த பாரதத்திற்கும் அப்போ சுதந்திரம் தேவைப்பட்டது. ரெண்டுமே சுதந்திரம், அக சுதந்திரம், புற சுதந்திரம்னு. இப்போ எனக்கு என்னுடைய பார்வையில் புற சுதந்திரம் தான் இருக்குது, அக சுதந்திரம் இல்லை. அதெல்லாம் எதிர்மறையாகவே சிந்தனையே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது நீங்கள் சொன்னீங்க, ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அதிலிருந்து ஒன்றை ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அது எதிர்மறை எண்ணங்கள் வந்து அதனால இல்லை, உள்ளேயே அந்த எதிர்மறை வெறுப்பு உணர்வு இருக்கு. அந்த வெறுப்பு உணர்வு தான் இதெல்லாம் பார்க்க தோணுதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பார்வையை தெளிவாக்கணும்னு. அப்போ இந்த காலத்துல தமிழகம் வந்து ஒளிர வேண்டும் அப்படின்னா இந்த காலத்துக்கிட்ட தேவை என்னன்னா வெறுப்பு அரசியல் இல்லை, நெருப்பு அரசியல் நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னதுலேயே வந்து இப்போ சீமா அதே தான் நானும் கேட்குறேன். இப்போ
ஒருத்தர் வந்து ஐடியாலஜிக்கலாக ஒன்று சொல்லும்போது அதை கான்ட்ரடிக்ஷனாக ஒன்று, இப்போ நான் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து சனாதனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நேர்மறை கருத்துக்கு எதிர்மறையாக வைக்கும் போது நிறைய பேருக்கு வந்து இது எப்படின்னா, இது எப்படி பாரதியாரை வந்து இவர் பயன்படுத்திக்கிறாரோ, தன்னுடைய அரசியல் வழிக்காக பயன்படுத்திக்கிறாரோன்ற ஒரு பார்வை. பாரதிங்கிறது அவருக்கு ஒரு வழித்துணையா நான் நினைக்கிறேன். ஆனா அவர் தமிழ்னு பேசும்பொழுது வழித்துணையா பாரதி வர்றாரு, பிரிஞ்சு திருநார்னு சொல்றாரு. அப்போ திருவள்ளுவர் இருக்கார், திருவள்ளுவரை தாண்டிலே முடியாது. ஏன்னா பாரதியே சொன்னது வள்ளுவரை போல் இளங்கோவை போல் கம்பரை போல் யாங்கேனும் கண்டதில்லைன்னு சொல்றாரு. அப்போ ஒரு வழித்துணையா கையை பிடிச்சிட்டு போறாரு. அப்போ கையை பிடிச்சிட்டு போகும்போது அவர் ஏற்கனவே அந்த கையை பிடிச்சிட்டு இருக்காரு. அதுல வந்து அவங்க சொல்றாங்க இது வந்து இப்போ சீமான் நல்லவர் கெட்டவருங்கிறதெல்லாம் எப்படி, அது வந்து நீதிமன்றம் முடிவு செய்யறது நீங்க தரவுகளோட. ஆனா அவருடைய பேச்சு, அவருடைய பழகும் தன்மை, இதுதான் எனக்கு தெரியும். நான் வந்து புத்தர் கிடையாது, உள்ந்து அவர் எதனால ஆனா இதை பார்க்கிற பொழுது அந்த தமிழ் உணர்வு ஏற்படுகிறதுங்கிறது நான் உணர்றேன். ஏன்னா எனக்கு வந்து அதிகமானது ஏற்கனவே நமக்கு இருக்கும், இப்போ இல்லாதவர்களுக்கும் அது ஏற்படுகிறது. அப்போ அந்த அவர் வாக்கு, அதாவது வாத தமிழ்ல வந்து ரொம்ப அலாதியான அற்புதமானவர்னு சொல்லலாம். அந்த அவர் வாதம் எடுத்து வைத்தார்னா அதுக்கு மறுவாதமே சொல்ல முடியாத இதற்கு அவர் பேசுறார். ஏன்னா தரவுகளோட தான் பேசுறார், கற்பனையோட பேசல. இப்போ இந்த சமுதாயத்துல ஒவ்வொன்றுமே நீங்க சனாதனம் சொன்னதுனால நான் சொல்றேன், சனாதனம் அப்படின்னா அதோடைய அந்த பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னா தொன்மையான, தொன்று தொட்ட, இதுக்கு முடிவே இல்லாத, இதுதான் அர்த்தமே தவிர இதற்குள்ள அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா இதற்குள் ஜாதி வெறுப்பு இருக்கு, இதுதான் சனாதனம் இல்லை. அந்த பெயருக்கு அது பொருள் அல்ல. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு நிறம் பூசுறாரு, ஒரு வெறுப்பு. அந்த காலத்துல இருந்ததுன்னா எல்லாம் கலந்துதான் இருந்தது. இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு, எண்ணத்திலையும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ முழுக்க முழுக்க பாரதி சனாதனவாதினா இல்லை, அவன் வந்து ரொம்ப சுதந்திரமான இது. அதே சமயத்துல பாரதி வந்து, ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு குலத்திலேயோ ஒரு இனத்திலேயோ பிறந்துதான் ஆகணும். பிறப்புங்கிறது நம்மளுடைய வாய்ப்பு இல்லை, நம்ம பிறந்துடுறோம். அதுக்கு ஆன்மீக பெரியவர்கள் சொல்றாங்க கர்மா, இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க புத்தர்லாம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது, ஆனா அது உயர்வானது, அதெல்லாம் நம்முடைய நினைச்சுக்கலாம். நான் உயர்வானன் என்பதற்காகவே நீங்கள் தாழ்வானர் நினைக்கிறதான் தப்பு. அப்போ அடுத்து வருகிற பார்வைதான் தப்பு. அப்ப பாரதிக்கு அது அந்த உணர்வே இல்லை. ஏன்னா பாரதி சனாதனவாதின்னு நீங்க எப்படி என்ன கட்டமைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு தவறான அர்த்தத்தை கற்பித்து 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 கடைசியில் அந்த பெயரே தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை ஏற்படுத்துறாங்க. சனாதனம் அப்படி உதாரணத்துக்கு பார்ப்பனியம்னா என்னன்னா காலையில 4 மணிக்கு எந்திக்கிறது, மூச்சு பயிற்சி, குளிக்கிறது, அஃப்கோர்ஸ் மூச்சு பயிற்சி பண்றது, அப்புறம் அந்த காயத்ரி ஜபம் பண்றது, இதுதான் தான் பார்ப்பனியமா. ஆனா நாங்கள் வந்து பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம். பார்ப்பனியம்னா என்னன்னே தெரியாது. அப்போ அந்த குலத்தில் ஒருவன் வந்து ஏதோ பிறந்துட்டான், நாங்க அந்த குலத்துல பிறந்துட்டேன், ஆனா எனக்கு தான் அதை பத்தி ஆழமா தெரியுமே தவிர இன்னொருத்தருக்கு தெரியாது. இப்போ இஸ்லாமியர்கள்ட்ட தான் நீங்க வந்து தொழுகையை பற்றியோ அந்த உணர்வுகள் பற்றி கேட்க முடியும். அதே போல அப்போ இதெல்லாம் வந்து அவங்க வந்து வேறொரு அர்த்தம் கற்பித்து அதை வந்து மக்களிடையே சென்று செலுத்தி அதை வந்து வெறுக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த வெறுப்பு அரசியல் நமக்கு கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாரதிங்கிறவர் வந்து பொதுவானவர், எல்லாருக்கும். ஏன்னா அவர் மகான், இல்லாட்டி அவர் தன் குடும்பம் அப்படி நினைக்கவே இல்லையே. அவர் வந்து உலகத்துக்காக, அது வந்து ஏன்னா ரஷ்யாவில் வந்து கரும்பு தொழிற்சாலையில வந்து கொடுமை நடக்கும்போது இங்கிருந்து ஒரு கவிதை எழுதி அழுது கொண்டே எழுதுகிறார். அப்போ அந்த உணர்வு தான் நான் சொல்றது வந்து மகத்துவமான மகான் என்னன்னா மகத்துவமானவர்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்போ அந்த மகத்துவமான குணம் நமக்கு பாரதியின் மூலமாக வேணும்னு நினைக்கிறேன். மதம், இனம், ஜாதி இது எல்லாத்தையும் தாண்டி உணர்வால், தமிழ் என்ற ஒரு உணர்வால் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் நிட்டட் ஃபேமிலியாக இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்ப்பனியம், தமிழ் தேசியம், சனாதனம் இந்த மாதிரியான கருத்து ரீதியான, கொள்கை ரீதியான அடிப்படையில் பிரிவினை கொண்டு வரும்போது எல்லாமே தமிழ் தானே. இப்போ பாரதியாரும் தமிழ் தான் பேசினாரு, சீமானும் தமிழ் தான் பேசுறாரு. ஆனால் இவர் சொல்ற கருத்தை ஏன் ஒத்துக்கொள்ள முடியல, ஆனால் இவர் சொல்ற கருத்தை ஏன் ஒத்துக்க முடியுது அப்படின்ற அந்த ஒரு வேறுபாடு. பாரதியார் சொல்ற கருத்தை நம்மளால ஒத்துக்க முடியுது, ஆனால் சீமான் சொல்ற அதே கருத்தை தான் சீமானும் ஒரு மேடையில சொல்லும் போது இதுல ஏன் சர்ச்சைக்கான ஒரு ஸ்கோப் வருது? சர்ச்சைக்கானதுன்னா ஏன்னா பாரதியார் சொல்லுகிற போது இங்கே வந்து இந்த இயக்கங்கள்லாம் ரொம்ப பெரிதா இல்லை. இப்போ உங்க ஆள்ற அரசாங்கத்தினுடைய இயக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து அந்த காலத்துல அது கிடையாது. அந்த காலத்துல பேரே கிடையாது. அந்த காலத்துல அது வேற நீதி கட்சின்னு சொல்லி இருந்தது. அதுக்கு முந்தைய ஒரு பாரதி. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அவங்க அமைச்சிட்டாங்க ஒரு 50-60 வருஷமா ஒரே இத விஷயத்த. அதுவும் அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு நேர்காணல்ல, திராவிடம் அப்படிங்கிறது என்னன்னா திராவிட சிசு அப்படின்னு ஆதிசங்கர சொல்றாரு. அப்படின்னா தென்னகத்து பிராமணர்களை குறிக்கிற வார்த்தை தான் திராவிடம். இப்போ வந்து ஒரு இடம்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து தென்குமரியிலிருந்து தென்குமரி முதல் திருவேங்கடம் வரை தமிழ் கூறும் நல்லுலகம். இப்போ தமிழ்னா ஒரு வரையறை இருக்கு, நிலம் வரையறை இருக்கு, மொழி இருக்கு. இப்போ தமிழ் நிலம்னா மாநிலம்னா தமிழ்ங்கிறது இருக்கு. ஆனா திராவிடத்துக்கு அவங்களால எதுவுமே டிஃபைன் பண்ண இது வரைக்கும் முடியல.
ஏகப்பட்ட பேச்சாளர்கள் இருக்காங்க, சிந்தனையாளர் இருக்காங்க. ஏன்னா அப்படி ஒண்ணுமே இல்லை. ம். அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு பெயரை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து தொடர்ந்து கட்டமைக்கிறாங்க 50-60 வருஷமா. அப்போ இவர் வராரு. இவர் வரும்போது அவர் ஏற்கனவே உள்ளதான் சொல்றாரு, தமிழ் தேசியம் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நாட்டை பிரித்து விடுவார். இதெல்லாம் இந்த பூச்சாண்டி காட்டுவதை போல அவங்க, ஏன்னா அவர் செய்தாக வேண்டிய கட்டாயம்னா அவர் வந்து நேரான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றாரு. அப்போ இவர் ஏற்கனவே இந்த பொய்க்கோட்டையை தகர்க்கிற போது அவங்களுக்கு பயம் வருது. அவங்க ஏற்கனவே திரு ஈவேரா அவர்கள் வந்து சொன்ன பழைய விஷயங்களை எடுத்துட்டு வராங்க. அது அந்த காலத்திலேயே அவர் வந்து அவருக்கு முழுமையான ஒரு புரிதல் இல்லை அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஈவேரா அவர்களுடைய 2 மையமா அப்படி பார்த்தோம்னா அவரோடது வந்து கடவுள் மறுப்பு, சனாதன, அதாவது பிராமண வெறுப்பு. அப்படி இருக்கிற பொழுது, ஏன்னா சனாதனத்துக்குள்ளதான் பிராமணம். ஏன்னா பிராமணம்ங்கிறது ஒரு அறநெறி, வாழ்வியல் முறை. அதன்படி வாழ்றாங்களா இல்லையாங்கிறது தனி டிபேட்டபிள். அதுதான் அதனுடைய பேருடைய அர்த்தம், அவ்வளவுதான். அதை தாண்டின எதுவுமே கிடையாது. அப்போ அதன் சொல்படி வாழ்கிற போது நம்ம ஒருத்தர் சாத்வீகமாக, பொதுவாக பிராமணர்கள் குழாயடி சண்டை கூட போட மாட்டாங்க. பொதுவாக அவர்கள் நல்ல பிராமணர்கள் கெட்ட, அதெல்லாம் தாண்டி அப்போ அந்த ஒரு வளர்ப்பு முறை அதுதான் பிராமணியமே தவிர அது வந்து அதுதான் அது எல்லாம் நினைக்கிறாங்க சனாதனம் தான் முழுக்க பிராமணியம் தான் சனாதனம். சத்தியமாக இல்லை. அப்போ அந்த காலத்துல வந்து 5 வகையான ஷண்மதம் 6 வகையான வழிமுறை இருந்தது. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், அப்படிலாம் இருந்தது. இதுல பாரதி சாக்தத்துக்கு வராரு. இந்த அம்மன் காளி வழிபாடு, அவருடைய சிலையெல்லாம் கூட நம்ம திருவல்லிக்கேணியில இல்லத்துல இருக்கு. அப்போ அப்படிதான் வந்து இது இருந்தே தவிர, இப்போ நம்ம வந்து இதற்குள்ள இத்தனை பிரிவான்னு பார்க்காம இது எல்லாமே ஒரே இடத்துல இணைஞ்சது, ஒரே புள்ளியில இணைகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சனாதனத்துக்குள்ள அந்த வழிபாடுன்னு வரும்பொழுது அதுக்குள்ள தமிழ் இருக்கு, அதுக்குள்ள வந்து அவங்க மொழி இருக்கு, மாநிலத்தார் மொழி இருக்கு. அப்போ இது வந்து ஏன் அவங்க அப்படி பிரிவினையா அப்படி பாக்குறாங்கன்னா, இது வந்து பழைய கருத்தை, அதாவது பாரதியினுடைய அது பழையன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அதை பயன்படுத்தாத ஒரு கருத்தை அவர் கொண்டு வரும்போது அதை எதிர்க்கணும்னு பாக்குறாங்க. அதற்காக அவங்க பழச திருப்பி ஈவேரா அவர்களுடைய வழியை திருப்பி கடைபிடிக்கிறாங்க. இல்லை, அதுதான் இப்போ வந்து இந்த கருத்தை, அதாவது பாரதியார் சொன்ன சனாதனத்தை, பாரதியார் சொன்ன பார்ப்பனியத்தை, பாரதியார் சொன்ன கருத்துக்களை முரண்பாடு இல்லாமல் எதிர்த்து பேசாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது சரின்னு பேசக்கூடிய சீமானவர்கள் அதே திராவிடம் சொன்ன கருத்துக்களை, ஈவேரா சொன்ன கருத்துக்களை, அதுவும் வந்து 2 பேருமே ஒரு பெரிய சமூகத்துக்காக கொடுத்துருக்கிற கான்ட்ரிபியூஷன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா அதே பாரதியார் பெண் விடுதலைக்கு எவ்வளோ பேசியிருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக பெரியார் அவர்களும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெண் விடுதலை பேசக்கூடிய பெரியார் அவர்களின் கருத்துக்களை சீமானாரில் ஏன் ஏற்க முடியல? இந்த சூழ்நிலையில் பாரதியார் அவர்களுடைய சனாதனத்தையும் பார்ப்பனியத்தையும் ஏற்று அதுக்கு கோர்வையா பேசக்கூடிய சீமானுடைய நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? அவரை உணர முயற்சிக்கிற போது, சீமான் அண்ணனை முயற்சிக்கிற போது, அவருக்கு இவரை முதல்ல பிடிக்காத கசப்பு வந்த காரணம் நான் பார்க்குறேன். தமிழை வந்து அவர் வந்து ரொம்ப, தமிழ் மொழியை ரொம்ப எதிர்க்கிறார். தமிழர்களை வந்து காட்டுமிராண்டின்னு சொல்றார் திரு ஈவேரா அவர்கள். அப்போ தமிழ்ங்கிறது திருக்குறள் என்பது தங்கத்தட்டில் வைத்துள்ள மலம் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து ஏற்புடைமையே இல்லை. அந்த காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் எந்த காலத்திலுமே ஏற்புடையது இல்லை. அப்போ தமிழர்கள் எல்லாருமே மகாத்மாக்களாக அப்படி கிடையாது. எல்லா இனத்திலையும் எல்லா காலகட்டத்திலையும் நல்லவர்கள் தீயவர்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க. இப்போ தீய எண்ணங்கள் அதிகமாக இருக்கு. அதை மாற்றக்கூடியதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ அதெல்லாம் அவருக்கு வந்து ஏற்புடைமையாகவே இல்லை. ஆரம்பத்தில் அந்த மேடையெல்லாம் பேசியிருக்கேன் அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அப்போ அது வந்து அவர் உணர ஆரம்பிக்கிறார். அவருடைய வெர்ஷன்ல நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அது தவறுன்னு அவருக்கு புரிகிறது. அப்போ புரிகிற பொழுது எப்படி சித்தார்த்தனா இருக்கிறவர் தான் புத்தர் ஆகிறார். அவரை நான் புத்தரை வச்சு நான் அப்படி பார்க்க வரல, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கையில மாற்றம் வரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அடிப்படை தமிழ் மொழினாலே வந்து அது ஒரு தங்கத்தட்டில் வைத்த திருக்குறளுங்கிறது எவ்வளவு பெரிய நூல் அது. அப்படி இருக்கும்போது அதெல்லாமே வந்து அவரை வந்து தொடர்ந்து அவர் தாக்குறாரு. ஏன் தாக்குறாரு ஈவேரா அவர்கள்னா, அவருக்கு வந்து கடவுள் மறுப்பை வந்து அதுதான் கட்டமைக்கிறார். 2 தூண் அவருக்கு, கடவுள் மறுப்பு, பிராமண வெறுப்பு. அப்போ அந்த தூணை கட்டமைக்கும் போது அப்படி பார்க்கிறார். சில இலக்கிய நூல்கள்லாம் பார்க்கிறார், எல்லாமே கடவுளை போற்றி இருக்கு. எல்லாமே வந்து கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா, உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபுறத்திலும் நீங்களும் நீக்கலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. அப்போ இதெல்லாம் அவருக்கு நம்ம ஒரு இவ்வளவு தான் வைக்கிறோம், அதுக்கு எதிராக தான் எல்லாமே இருக்கு. தமிழ் இலக்கண நூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற கருமா பற்றி பேசுகிறார். அதே தான் புத்தர் பேசுகிறார். சனாதன தர்மமாகி இந்து மதத்திலையும், இந்து மதம்ங்கிறது பிரிட்டிஷ்காரன் வச்ச பேர் தான். அவன் வச்சுட்டா என்ன பண்றது? ஏன்னா அதாவது வழிமுறை வேறாக இருந்தது. உருவ வழிபாடு, ஏன்னா கடவுளுக்கு பரபிரமத்துக்கு உருவம் இல்லை தான் வேதம், ரிக் வேதமே தான் சொல்றது. எப்படி இஸ்லாமியர்கள் உருவம் இல்லைங்கிறாங்களோ அதே மாதிரி தான் ரிக் வேதத்தை சொல்றது. ஆனா இப்ப நீங்க இல்ல, நவநீதன் இல்லை அப்படின்னா நான் வெறும் சேர்ல பேச முடியாது, ஏன்னா பைத்தியம். அப்போ நமக்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது. இது ஆரம்பம்.
இப்போ ஆரம்ப கட்டம் இவர் எல்கேஜி யூகேஜி அப்படி படிப்படியாக உயர்ந்து உருவமற்ற இறைவனை தியானத்தின் வாயிலாக உணர்வதுதான் இந்த சனாதனத்தோட இதுவே. ஆனால் எல்லாருமே எல்கேஜிலே இருக்காங்க. அது வந்து மாற்றம். அப்போ சீமான் அவர்களை நான் என்னுடைய பார்வையில் பார்க்கிற பொழுது அவருக்கு தமிழை பற்றி அவர் வந்து அது ஏதாவது ஒன்றாவது நல்லது சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லவே இல்லை திரு ஈவேரா அவர்கள். அதனால அவர் வந்து ஒட்டுமொத்தமாக அதை தகர்த்தெறியணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது பாரதியார் அவர்களுடைய கவிதைகள்லையும் எழுத்துலையும் வந்து இந்த சிவசக்தின்ற அந்த வார்த்தையை வந்து ஒரு அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. தேவியினுடைய வழிபாட்டை வந்து ரொம்ப பெரும்போற்றி வந்து பேசியிருப்பாங்க. இப்போது இப்படி சொல்லக்கூடிய சீமானவர்கள் இந்த மாதிரி வழிபாடுகளோ இல்லை இந்த மாதிரி கடவுளில் எங்கெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கோ, அதாவது சனாதனம்ன்ற அந்த ஒரு கொள்கையை ஏற்று பாரதியார் அவர்கள் சொன்ன கவிதைகளோ இல்லை மேற்கோள் கொண்டு பேசின விஷயங்கள் எதையுமே கோட் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா ஒருவேளை இதை வந்து வெறும் இந்த தமிழ்ன்ற அந்த ஒரு ஆர்வத்தை மட்டும் எடுத்து இதை வந்து தன்னுடைய நிலைப்பாடாக எடுத்து நிற்கிறாரா? நீங்கள் கேட்குற கேள்விக்கு அப்படி நம்ம ஆழமாக யோசிக்கிற பொழுது இப்போ சிவசக்தி அப்படிங்கிறார். இப்போ நாங்கள் சுவாமி பாபாவை சிவசக்தி அம்சம்போம். இப்போ சீமான் அவர்கள் ஏற்கனவே இந்த முருகனுடைய வடிவம் அப்படிலாம் சொல்லி அவர் வந்து அவர் காமிக்கிறார். இன்னொரு டைமென்ஷனை காமிக்கிறதா நான் பார்க்குறேன். நான் வந்து அவர் வந்து இதை பழைய உருவத்தை தகர்த்து விட்டு அவரை புதிய உருவத்தை கொண்டு வந்தார் நான் பார்க்குறேன். ஏன்னா பழைய உருவம் பார்த்தா அப்படியே ரொம்ப பேரழகோடு இருப்பார். ஓவியம் தான் அதுவும். நாங்கள் வந்து இப்போ அண்ணாமலையில் ஏன் கார்த்திகை தீபம் ஏற்றுறோன்னா முருகன் வந்து ஜோதி வடிவானவன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால தான் வள்ளலார் ஜோதி தரிசனம் கிடைக்குது. வள்ளலார் ஆரம்பத்தில் சைவமாக இருந்து இதெல்லாம் செய்து அதாவது படிப்படியாக அவர் உணர்ந்து வள்ளலார் வந்து ஜோதியை தரிசனம் பண்ணுறார். ஜோதி வேறு தான் வேறு இல்லைங்க உணர்றார் வள்ளலார். அப்படி இருக்கிற பொழுது இப்போ வந்து இதெல்லாம் வந்து அப்கிரேடட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஒரு உயர்நிலைக்கான ஆன்மீகம். வள்ளலார் சொன்னது, வள்ளுவர் சொன்னது இதெல்லாம். அப்போது இவர் வந்து இப்போ முருகனுக்கு இன்னொரு முருகனுங்கிறனாலே தமிழ் தான். இப்போ தமிழில் எப்படி இருப்பான்? கருப்பாக இருப்பான். ஸோ அதனால இன்னொரு டைமென்ஷன். ஏன்னா கடவுளுக்கு எந்த டைமென்ஷன் வேணால் கொடுக்கலாம். கடவுள் ஆன்மாங்கிறதுக்கு உருவமே அல்ல. அது வந்து ஒரு சக்தி நிலை, உயர்ந்த சக்தி நிலை. நீங்கள் நான் ஒரு நாளைக்கு நான் 3-4 வேளை தியானம் செய்வேன். அப்படி இருக்கும்போது அது நம்ம வந்து தியானம் செஞ்சுட்டு இரவு படுத்த தூக்கமே வராது. ஏன்னா அவ்வளவு உயர்ந்த சக்தி நிலை நமக்குள்ளே எழுந்திருக்கும். நமக்குள்ளே தான் அந்த ஆன்மாங்கிறது இருக்குது. இந்த உடம்பெல்லாம் கவரிங் தான், கவர் கொண்டு போகிற. நான் சொல்லுவேன் அடிக்கடி, வேர்க்கடையில் இருக்கிற தொழில் மாதிரி தான் அது. அப்போ அப்படி இருக்கிற பொழுது அவர் வந்து அப்படி கொண்டு போகிறார். இப்போ வந்து இங்கே வந்து அவரும் சர்வ ஜாக்கிரதையாக தான் பேச வேண்டியது அவருக்கே தெரியும். இந்த மேடைங்கிறது ஏன்னா என்னென்ன விமர்சனம் வரும்னு ஏற்கனவே நிறைய விமர்சனத்தை பார்த்து வந்தவருங்கிறதுனால நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற பொழுது ஏன்னா அவர் கண்ணனை பற்றி பாரதி தாத்தா வந்து காளியை பற்றி அவருக்கு காளி உபாசகர் தான். அதனால தான் வந்து பாரத தேசத்தையே தாயாக அவரால் ரொம்ப எளிமையாக பொறுத்து பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஏற்கனவே அவர் தேவி உபாசகர்னால அந்த ஒரு கவிதை பேராற்றல் கூட சரஸ்வதி கடாட்சம் வந்ததுனால தான் பாரதிங்கிற பட்டமே அவருக்கு தராங்க. அப்படி இருக்கிற பொழுது இவர் வந்து அதனால சர்வ ஜாக்கிரதையாக அதை கையாள வேண்டும் என்று நினைத்து இப்போ தமிழ் உணர்வை ஊட்ட வேண்டும்னா அவருடைய நிலைப்பாடுங்கிறது தமிழ்நாடு தமிழ் தேசியனால. அதனால தான் பாரதிங்கிறது கிட்டத்தட்ட கடல் மாதிரி. அவங்க எது வேணா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி நீங்கள் என்ன தேவையோ எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தான் அவர் வந்து அதை வந்து எடுத்துக்கொண்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரதி கிட்ட ஆன்மீகம் இருக்குது, தமிழ் இருக்குது, யோகம் இருக்குது. இது வரைக்கும் எந்த கவிஞர்களுமே தியானம் செய்ததில்லை என்னுடைய பார்வையில். இப்போ வள்ளலார் அவங்கெல்லாம் மகான், அதுவும் தமிழ் கவிதை எழுதின தியானம் செய்த ஒரே கவிஞர் மகாகவி பாரதி தான். அதுக்கப்புறம் தான் அந்த வழியை தான் நான் கடைபிடிக்கிறதுனால தான் நான் பாரதியுடைய ஆன்மீக வாரிசுன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப ஆன்மா ரொம்ப முக்கியமானது. அது வந்து செழுமையாக இருக்க மனம் வந்து தெளிவாகிவிடும். இப்போ மனம் தெளிவாக இருக்கும்போது இயேசுநாதர் மாதிரி ஆகிடுவோம். நம்மை காயப்படுத்துபவர்களையும் நம்ம வந்து நேயம்தான் படுத்துவோம், காயப்படுத்துபவர்களையும் நம்ம நேயப்படுத்தணும். ஸோ இயேசுவோரிடமும் நீ இயேசுவாக இதுதான் என்னுடைய ஆன்மீகமாக பார்க்குறேன். அதனால் அவர் வந்து அதை மட்டும் அவரை வந்து எடுத்துக்கொண்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சனாதன பாரதி சமத்துவ பெரியார் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வந்து அந்த மேடையில் நம்ம வந்து கேட்க முடிஞ்சது. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? சனாதன பாரதி அப்படிங்கும்போது சனாதனங்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே பொருள் சொல்லிட்டேன். தொன்று தொட்டு அதுக்கு வந்து தொடக்கமே இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டேன். அப்படிதான் இருந்தது. அதற்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் அதுக்கு இந்துன்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ சனாதனங்கிற வார்த்தைங்கிறது சரி, அதுக்கு பொருளுங்கிறது வேற எதுவும் இல்லை. இப்போ மலம்னா வேற பொருள் இருக்கு. இப்போ சனாதனம்னா வந்து இதுதான் அர்த்தம். இதுக்கு நீங்கள் வேற ஒரு அர்த்தத்தை இல்லாத அர்த்தத்தை கற்பிக்கிற பொழுது அது வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது அறம் சார்ந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது சமத்துவ பெரியார் அப்படிங்கும்போது திரு ஈவேரா அவர்களை குறிக்கிற இதாக அவர்கள் பார்க்குறாங்க. இப்போ சமத்துவம் அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் அவர் சமத்துவமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்படி இல்லைங்கிறது தான் எனக்கு வாழ்க்கையின் பார்க்கும்போது தெரியுது. இப்போ உயர்ந்த நன்றாக பேசுகிறார், இப்போ சீமான் அண்ணன் பேசுகிறார் அப்படின்னா இப்போ முழுக்க ஏன்னா அவர்களாம் ஒரு வரலாறாக மாறிவிட்டார்கள். ஈவேரா அவர்களோ பாரதி அவர்களோ. அப்போ முழுமையாக அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு கட்டத்தில் மாறுவாங்க, இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில் திருந்துவாங்க, ஏதோ இப்படிலாம் இருக்கும். ஆனால் முழுமையாக வாழ்க்கை வந்து நமக்கு புத்தகமாக இருக்கிறது எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அப்போ சமத்துவம் அப்படின்னா அந்த சமத்துவத்துக்குள்ள பிராமணர்களும் வராங்க.
அப்போ அதான் சொன்னேன், இயேசு ஒரு இடத்திலும் நீ இயேசுவாக இருன்னு, அதுதான் மிக உயர்ந்த லட்சியம். அதனால தான் உலகம் முழுக்க இயேசுவோடைய பக்தர்களா இருக்காங்க. ஏன் இருக்காங்கன்னா, கழிவு இருக்காங்க. ஆஹா, நமக்காக ஒரு வந்து சிலுவை ஏந்தி அரைந்து இது பண்ணாரு. அதெல்லாம் உண்மைதான். அவர் சிலுவையெல்லாம் ஒன்று கற்பனை கதையெல்லாம் கிடையாது. அப்போ அந்த வலியை உணர்ந்து அவர் சிலுவையில அறைய பாவங்களை இது பண்ணாரு அப்படிங்கிற போது, அப்போ அதை வைத்து நம்மளுடைய அதாவது பாவங்கிற எண்ணங்கள், இந்த செயல்கள் எல்லாம் நம்ம மாற்றணுங்கிறதுக்காக ஒரு குறியீடு அந்த சிலுவை. அப்படி இருக்கிற பொழுது அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வரணும். அப்படின்னா அந்த சமத்துவத்துக்குள்ள நம்மை வெறுப்பவர்கள் எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும். அதான் இன்னைக்கு கூட நான் ஒரு முகநூலில் எழுதியிருந்தேன். நமக்கு வந்து எப்படி அப்படின்னா, ஒரு சிறு ஒருவனை வெறுத்தாலும் கூட இத்தனை ஆண்டு கால நம்முடைய ஆன்மீகம், பக்தி, வழிபாடு எல்லாமே பலன் இல்லாமல் போய்விடுகிறது. ஆக சுயநலத்தை தான் ஒழிக்க வேண்டுமே தவிர சுயநலவாதிகளே அல்ல. அப்போ ஒழிப்பது என்பதுங்கிறது உணர்வு தான். அப்போ ஜாதி ஒழிக்கணும்னா வெளியில ஒண்ணுமே கிடையாது, இந்த உள்ள எண்ணத்தை மாற்ற வேண்டும். அப்போ உண்மையான வந்து சலுகைகள் வழங்கணும்னா பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கு தான் நம்ம சலுகை வழங்கணும். இதுதான் ஆன்மீகம், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் ஆன்மீகம். அப்போ நம்ம வந்து போலியான ஒரு விஷயத்தை கட்டமைத்து இப்போ கடவுள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, கடந்து நிறைந்திருப்பது தான் கடவுள். அது ஆன்மாவை தான் குறிக்கிறது, தியானத்தை குறிக்கிறது. அப்போ கடந்தும் இருப்பது, உள்ளும் இருப்பது. அப்போ நம்ம எப்பவுமே வந்து எல்லாருமே பாருங்க, தொழுகையும் போது கண்ணை முடிக்கிறாங்க, மண்டிட்டு இது பண்ணும்போது கண்ணை முடிக்கிறாங்க, கோவிலுக்கு போகும்போது திருப்பதி கோவிலுக்கு படிகளை ஏறி இது பண்ண போறோம், பெருமாளை பார்க்கணும் கண்ணை தான் மூடுறாங்க, கண்ணை திறக்கல. அப்படி இருக்கும் பொழுது உள்ளேதான் கடவுள் இருக்காருன்னு இயற்கையாவே இந்த உடம்புக்குள்ளேயே ஒரு ஜீன் வேலை செய்யுது. அப்படி இருக்கிற பொழுது இந்த சமத்துவம் அப்படிங்கிற போது இன்னும் சமத்துவம் முழுமையாக வரவில்லை. ஏன்னா அவருடைய வாழ்க்கையிலுமே அவர் வந்து கடைசி வரைக்கும் பிராமணர்களை திட்டி கொண்டுதான் இருந்தார். ஏன்னா எல்லா இனத்திலையும் தீயவர்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. கட்டபொம்மன் இருந்த காலத்துல தான் எட்டப்பனும் இருந்தாங்க. அது வந்து தவிர்க்கவே முடியாது. இயேசுநாதர் இருக்கும்போது தான் யூதாஸ் இருந்தார். அப்போ அது தவிர்க்கவே முடியாத போது நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பக்குவ நிலைக்கு மக்களை கொண்டு வருவதற்கான சரியான அரசியல் வந்து வர வேண்டும் நினைக்கிறேன். அப்போ இது முழுமையான இது இப்போ சனாதன பாரதினா சரி, இப்போ இவங்க பத்தியா சனாதன பாரதி சனாதனம் வேற மாதிரி இப்போ நான் பேசுறது வச்சு வேற திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அல்ல. அப்போ சமத்துவம்ங்கிறது வந்து இன்னும் முழுமையாக அவரிடமே இல்லாத போது அப்போ சமத்துவ பெரியாருங்கிறது சரியில்லை. ஏன்னா அந்த காலத்துல எல்லாருமே குடும்பப்படுத்தல, பிராமணர்கள் எல்லாருமே அது மாதிரி எல்லாருமே இப்ப இவர்கள் சொல்லுற இனம் எல்லாருமே சரியாகவும் இல்லை. அப்ப கலந்து இருந்ததுனால ஒட்டுமொத்த இதுக்குமே காரணம் வந்து இவங்க தான் பழிபடுவது வந்து தவறுன்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி பாரதியார் அவர்கள் சொன்ன பெண்ணியம், பெரியார் அவர்கள் சொன்ன பெண்ணியம், இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு வகையில ஒப்பிட முடியுமா? பாரதி வந்து நான் படித்த வரைக்கும், நிவேதிதாவை சந்திக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க பெண்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததாக நான் பார்க்குறேன். நீ என்ன பண்ணிவிடுன்னு நிவேதிதா கேட்குறாங்க. நீ ஏன் வந்து மனைவியை கூட்டிகிட்டு வரலன்னு கேட்குறாங்க நிவேதிதா. அவன் வந்து என்ன பண்ண போகிறான், நீ வந்து மட்டும் என்ன பண்ணிட்டேன்னு கேட்கு. இந்த சொல்லு வந்து அவருக்கு வந்து சித்தார்த்தன் எப்படி புத்தன் ஆனானோ நான் பாரதிய புத்தராக பார்க்குறேன். அப்போ அவருக்குள்ள அந்த ஞான, பொதுவாக பாரதி வந்து ரொம்ப அப்பாவி, இன்னசென்ட், ரொம்ப வெகுளியானவர், நம்பிடுவார். நான் கூட அந்த மேடையில் ஒரு சம்பவம் கூட சொல்லியிருந்தேன். அதான் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேங்கிற ஒரு சாராம்சம் பொதிந்த அந்த வாழ்க்கை சம்பவம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்குள்ள பொதுவாக நம்ம ஒரு நல்ல விஷயம் சொன்னால் மனசு வந்து, நான் வந்து உளவியல் ரீதியாக சொல்கிறேன், ஏன் ஏற்றுக்கலைன்னா நமக்குள்ள ஈகோ இருக்குது, ஏற்றுக்காது. அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு சட்டத்தில் வாழ்கிறோம், இதுதான் அதுதான் இவங்கெல்லாம் அப்படிதான். அதாவது இப்போ பெரியார் அவர்கள் வந்து போலி துறவிகளே காசியில் பார்க்குறாருன்னு வாழ்க்கையில் இருக்குது. அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பார், 100 பேரை பார்த்துருப்பாரா, அதுவும் வெறும் காசியில் மட்டும்தான். அப்போ நீங்கள் இமாலயம் வரைக்கும் போனீங்களா, எல்லா ஆன்மீகத்தையும் சந்திச்சிங்களா, நேபாளம் போய் புத்த மதத்தை பார்த்தீங்களா? நான் அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவியும் போது கூட இவர்கிட்ட கேட்குறா, நான் மாற மாட்டேங்கிறார். அப்படி இருக்கும்போது அப்போ எல்லாற்றையும் நீங்கள் பாற்றி விட்டு தான் கடவுள் இல்லைன்னு நீ முடிவுக்கு வரணும். அப்போ எல்லாவற்றையும் பார்க்காமல் அரைகுறையாக குறுகிய மனதோடு நீங்கள் இது பண்ணுவது என்பது ஒரு குளம் மாதிரி தான் இருக்குது, கடல் மாதிரி இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இந்த இதுல வந்து பெண்ங்கிற விஷயத்துல வரும்போது, பெண் விடுதலைங்கிறது ஆரம்பத்துல அவருக்கு அந்த முழுமையான அதை எண்ணத்தை ஏற்படுத்தியது நிவேதிதா அப்படின்னு அவங்க குருவா நான் பார்க்குறேன் பாரதிக்கு. அதற்கு பிறகுதான் செல்லம்மா என் பாட்டியோட தோல்ல கை போடுறது, அக்ரஹாரமே ஒதுக்கியது, அவரை பத்தி கவலையப்படலை. ஏன்னா உள்ளே அவர் வந்து திருப்தியாக இருந்தார். ஏன்னா உள்ளே தியானம் இயங்க திருப்தி, ஆனந்தம், நம்ம வந்து சாதிக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு செயல் செய்யறோம். ஆனா உண்மையிலே பார்த்தா அஷ்டாவக்கர் என்ன சொல்றாருன்னா, நீ செயலால் அல்ல சுகம், செயலற்ற நிலையில் உறைந்திருப்பதுதான் சுகம்ங்கிறார். அப்போ அந்த சுகத்தை ஏற்கனவே பாரதி அனுபவித்ததனால்தான், அந்த தியான இயக்கம் வந்ததால் தான் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அப்ப நீங்க பெண் விடுதலைன்னு வரும்போது அவர் உண்மையாகவே அந்த நிவேதிதா சொன்ன மொழி அவருக்குள்ள சென்று அவர் வந்து முழுமையா அப்படி இருந்தார். பட் நான் வந்து திரு ஈவேரா அவர்களை பார்க்கிற பொழுது அவர் வந்து
ஒரு அந்த திருமணம் பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா சொத்து வந்து ஒரே இடத்துக்கு போயிட்டு அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு சொத்து இல்லைங்கிறதுனால இது பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு வாதம் நம்ம ஏற்படுமையாக இருந்தாலும் கூட அவர்கள் எப்படி அவர்களை நடத்தினார் அப்படின்னு இருக்கு. அவரே புத்தகம் எழுதியிருக்கார். அவர் சொல்லி அவருடைய சீடர்லாம் புத்தகம் எழுதியிருக்கார் பெரியார் ஈவேரா பற்றி. அப்போ வந்து இப்போ நாகம்மையை எப்படி நடத்தினார் அப்படிங்கும்போது ஒரு சின்ன உதாரணம் படிக்கும்போது கோவிலில் வந்து நாகம்மையா போகும்போது கோவிலுக்கு போகக்கூடாது என்பதற்காக சில பேரிடம் சொல்லி நாகம்மையை கிண்டல் செய்ய சொல்லி இவரே சொல்லி அப்படிலாம் நீங்க படிச்சிருக்கலாம் அந்த இதெல்லாம். அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் வந்து மிகச் சரியான ஒரு பெண் விடுதலையாக நான் பார்ப்பதில்லை. இப்போ ஆண் பெண் சமம் அப்படிங்கும்போது ஒரு ஆணுடைய அடையாளத்தையே பெண்ணும் தரித்தால்தான் சமம்ங்கிறதே முதல்ல அடிமைத்தனம்னு நினைக்கிறேன். அப்ப அது அல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் தனித்துவமானவர்கள் நான் பார்க்குறேன். நம்ம எல்லாம் சமமானவர்களுக்கு கடந்து நம்ம சமமானவர்கள்லாம் எப்படி சமமானோம்னா முதல்ல எண்ணங்கள் எல்லாம் சமமா இருக்கணும். அதுதான் சமமே தவிர நான் வேற உடை போடுவேன், நீங்க வேற உணவு சாப்பிடுவீங்க, நான் வேற உணவு, நான் சைவம் தூய சைவம் சாப்பிடுவேன், அதனால வந்து நம்ம வேற்றுமையான அப்படி கிடையாது. அப்போ எண்ணத்தில் வந்து சமத்துவம் வேண்டும். அப்போ இவர் இது மாதிரியான செய்கைகள்லாம் செய்கிற போது இது நான் வந்து முழுமையா அவரை வந்து பார்க்க முடியல பெண் விடுதலைங்கிறதுல. அவர் பேசினாருங்கிறதுலாம் உண்மைதான். அப்போ அது வந்து வாழ்க்கையா செயல்படுத்தினாராங்கிற போது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் பல இடங்கள்ல இருக்குது. வாழ்க்கையில் அவங்க கூட இருந்தவங்களுக்கு, அதாவது பாரதியார் அவர்களாக இருக்கட்டும் இல்லை பெரியார் அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே அவங்களோட கூட இருந்த பெண்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்ல விதத்தில் வந்து பெண்ணியம் சார்ந்த இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிற அளவுக்கு வந்து ஈவேராவும் பாரதியார் அவர்களும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அதில் வந்து சீமான் அவர்கள் சூப்பராக மேற்கோள் காமிச்சு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி செல்லம்மா அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, பாரதியார் தான் நின்றுக்கிட்டு இருப்பாரு. அதுவே வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, உள்ளேருந்து உணர்வு ரீதியாக வந்து இது பண்ண ஒரு செயல் அப்படின்னு. ஸோ இந்த செயலுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்ல, என்ன போட்டாலும் அதுக்கு எதிர்வினையும் இருக்கும். ஸோ இந்த ஆதரவு எதிர்வினைகளை எப்படி பார்க்குறீங்க? நான் சில எதிர்வினைகளை எனக்கு நண்பர் எனக்கு அனுப்பிச்சாரு. நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது பண்ணுங்க, அவர்கிட்ட அனுப்புங்க அப்படின்னாரு. பட் இது இந்த ஒரு வாய்ப்பில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்ன அப்படின்னா, இப்போ சில பேர் சொன்னாங்க அவர் பாரதிங்கிற வந்து முதலாம் ராமகோபாலன் அப்படின்னு சொல்கிறது, அது மாதிரி வந்து அவர் வந்து சாவர்கரை போல் மன்னிப்பு கடிதம் இது பண்ணார் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறது. ஸோ இதில் வந்து ராமகோபாலன் ஐயா இப்போ இல்லை, அவருடைய ஆன்மா நிச்சயமாக அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். ஏன்னா இவரை பொருத்தி வைத்து பார்ப்பதுங்கிறது. ஏன்னா பாரதியே சொல்கிறாரு, அவர் பூனலை வந்து வீசி எறிகிறார். ஏன்னா இவங்களுக்கு அதுவும் பத்தலை. ஏன்னா இவங்க வந்து பிறப்பில் பேதம் இல்லைங்கிறதான் நம்ம சொல்ல வருதே. அது பாரதிக்கும் அது எண்ணம் ரொம்ப உண்டு. பிறப்பில் பேதம் கிடையாது, பேதமே முதல்ல கிடையாது, அது ஆன்மீக ரீதியா. இப்போ பிறப்பில் பேதம் அல்ல அப்படிங்கும்போது அதனால தான் அவர் வந்து அங்கே உள்ள சில அட்டுழியங்கள்லாம் பார்த்து எப்படி பெரியார் ஈவேரா அவர்களுக்கு வந்து அந்த காசியில் இதானது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தாரோ, அதே மாதிரி தான் பாரதிக்கும் காசியில் தான் அந்த பூனெல்லாம். ஆனால் இவர் ரொம்ப நேர்மறையாக வாழ்க்கையும் பாரதத்தையும் தமிழையும் அணுகிறாரு. இவர் எதிர்மறையா போயிட்டார். அப்போ நான் வந்து ரெண்டும் வெவ்வேறு கோணமா பார்க்குறேன், நார்த் போல் சவுத் போல் மாதிரி. அப்போ இவர் வந்து நேர்மறையா இருக்காரு, இவர் எதிர்மறையா போயிட்டார். அப்போ நேர்மறையா போக வேண்டியதுதான் அப்பதான் ஒரு சீர்திருத்தமே கொண்டு வர முடியும். நீ எதிர்மறையா போக அது சீர்திருத்தமா வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல முகலாய ஆட்சி காலத்துல பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த பெண்டாளப்படுவார்னு சொல்லும்போது நெருப்புல குதிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சியெல்லாம் முடிஞ்சப்புறம் குதிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஆடு வந்து இப்படி நீங்க குச்சியை வச்சுட்டீங்கன்னா அந்த முதல் ஆடு இப்படி தாவிடும், பின்னாடி ஒரு ஆடு தாவும், இந்த குச்சி எடுத்தாலும் தாவும். அப்போ எதற்காக நம்ம அந்த செயல் செய்கிறோமேன்னு தெரியாமல் அது இப்படி பண்ணிட்டு இருக்கும்பொழுது பாரதியினுடைய நோக்கமும் செயலாக்கமும் தான் சரியா இருந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ இந்த எதிர்வினைகள் இப்படி பண்ணும்பொழுது பாரதிக்கு அதனால வந்து ஒரு பாரதி என்னை பொறுத்து ஆகாயம் மாதிரி, ஆகாயத்தின் மேலே எச்சில் துப்ப முடியாது, நம்ம மேலதான் விழும் அது. அப்போ அப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு அடிப்படையாகவே இந்த ஈவேரா அவர்கள் விதைத்து விட்ட அந்த பிராமண வெறுப்பு இது இருக்கு. அப்போ ஒருத்தன் பிராமணனா பிறந்துட்டாலே அவன் அயோக்கியன், அவன் இது. அப்போ அதுவே வந்து உங்கள் பகுத்தறிவுக்கு எதிரான இருக்கு. இப்போ பகுத்தறிவு பகுத்து ஆராய்வது. இப்போ ஒருவரை பார்த்தீர்கள்னா அவன் வந்து இது மாதிரி இந்த இனத்துல பிறந்துட்டான் அப்படின்னா அதை பகுத்து ஆராய்வது. இல்லை அவன் நல்லவனா தான் இருக்கான், அவன் ரொம்ப பழகிறான், அவனுக்கு பேதம் இல்லை அப்படின்னு எப்படி தெரியும்னா நீங்க வாழும்போது தான் தெரியும், இல்லை பழகும்போது தெரியும். அப்போ ஒருவனை பழகும் போதே பார்க்காம விடும் பார்வையாலேயே இவன் இதுல பிறந்துட்டான், இவன் வந்து அயோக்கியன். இது வந்து சமுதாயத்துக்கே கேடா விஷயமா நான் பார்க்குறேன், விஷயமா நான் பார்க்குறேன். அப்போ அது வந்து எப்படி ஒழிக்கணும்னா சிந்தனை தெளிய வேண்டும். அப்போ நான் நல்லதை சிந்திக்க பாரதி தான் சொல்றேன், மனதில் உறுதி வேண்டும் பாடலே சொல்றார், சிந்தனை வந்து நல்லது வேண்டும். அப்போ அது ஏற்கனவே இவருக்கு அவர் அறிவுரை கொடுத்துட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கும் சமமானவர்களும் பார்க்கலாம். அதாவது 2 பேரும் சமமானவர்கள் இல்லை, ஈவேரா அவர்களும் பாரதி. ஆனால் சமகாலத்துல வாழ்ந்திருக்காங்க. இவர் பார்த்தாதான் தெரியல, பார்த்திருந்தா ஈவேரா அவர்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், ஏன்னா கடவுள்ங்கிற தன்மையை கடந்து உள் செல்வதும் போது அதை கற்பித்தவன் முட்டாள், அதை கற்பித்தவன் அயோகா. இப்போ புத்தர் அயோக்கியனா? புத்தர் அதான் சொல்றார், தியானம் செய்யுங்கிறார். பல மகான்கள், சுவாமி பாபாவும் அதுதான் இந்த ஜோதிர் தியானம்ங்கிறார். அப்போ அதுதான் வள்ளலார் சொல்றார், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்குறனே. அப்போ இவங்கெல்லாம் அயோக்கியர்களா? அப்போ
பொதுப்படையான இது இழுத்துக்கொண்டு எல்லாரும் ஒன்று இப்படிதான் அப்படிங்கிறது வந்து பக்குவமற்ற பார்வையா பார்க்கிறேன். அப்போ அதன் வழி வந்தவர்கள் அப்படிதான் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கும் நான் சேர்த்து வேண்டிக்கிறேன், அவர்கள் வந்து சிந்தனை வந்து தெளிவாக வர வேண்டும். அப்போ அதற்கு வந்து அகந்தையற்று அவர்களுக்கு சரி இப்போ எந்த கடவுளை வேணா உருவத்தை கும்பிடலாம், இல்லை எந்த மதத்தினுடைய கடவுளையும் வணங்கலாம். அப்போ அந்த வணங்குதலும் வழிபடுதலும் உண்மையாக இருந்தா உள்ள இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா, வள்ளலார் பிடிக்குமா, வள்ளலாரை வணங்க, ஆனால் அதுக்குள்ள உண்மையாக நீங்கள் உள்ளே போகும்போது தான் அது இயங்கும், இல்லாட்டி இயங்காது. நீங்கள் வந்து சார்ஜ் போடலாம், எல்லாம் போடலாம், நீங்கள் சுவிட்சை அமைக்கணும் தான் சார்ஜ் ஆகும். அப்போ நீங்கள் சுவிட்ச் போடலை, இன்னும் வெறும் எல்லாம் இது பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி. அப்போ அந்த விமர்சனத்துல எப்படி பார்க்கணும்னா, பாரதி ஆகாயத்தின் மேல எச்சில் போனுக்கு மேலதான் விழும். ஆனா அவர்கள் உணர்வார்கள். நான் இயேசுநாதர் மாதிரி சொல்றேன், இவர்கள் என்னதென்றே அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு இயேசுநாதர் சொல்றார் சிலுவையில. அதே மாதிரிதான் நான் பார்க்கிறேன். அவர்களும் உணர்வார்கள், அவர்களும் அகமாற்றம் ஏற்படும் நான் நம்புறேன். அதாவது வாழ்க்கையில் வந்து இவ்வளவு எழுத்து, இவ்வளவு தமிழ் ஆர்வம் கொண்ட ஒரு ஆளை வந்து சமகாலத்தில் அந்த சமகாலத்தில் வந்து பார்த்தவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ரொம்ப பூரிச்சு போயிருப்பாங்க. ஆனால் அவ்வளவு தெளிவும் அவ்வளவு நேர்மறை, அதாவது நம்ம தேசத்திற்கான ஒரு கருத்தை, தேசத்துக்கு வந்து தமிழை கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பூனலை வெட்டி எரிஞ்சிட்டு தனக்காக தன்னுடைய நிலைப்பாட்டை மறந்து தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டு வெளியே வர்றாரு அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுந்திருக்கும், ஏன் அந்த பூனலை வெட்டி எரிஞ்சிட்டு வந்தார் அப்படின்னு. இது நேரடியாக சனாதனத்தை எதிர்க்கிற ஒரு தன்மையாக பார்க்கலாமா, இல்லை தன்னுடைய எப்படி சொல்கிறது, தன்னுடைய வெளிப்பாட்டுக்கு இந்த ஒரு பூனல் தான் வந்து ஒரு ஸ்டாப்பேஜாக இருக்குது, என்ன இதுதான் கட்டுப்படுத்துதுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் வெட்டி எரிஞ்சாரான்ற ஒரு கேள்வி வருது இல்லை? இந்த பூநூலுங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். பூநூலுங்கிறது ஒரு சடங்குக்கான ஒரு அடையாளமாக போடுவாங்க, ஒரு தீட்சைன்னு சொல்லுவாங்க. இப்போ குருமார்கள்லாம் இருக்கும்போது தீட்சைம்பாங்க. இப்போ சைவத்துக்கு தீட்சை வழங்கும் போது அவங்க வந்து உத்ராட்சம் போட்டுப்பாங்க, அதுதான் போட்டுக்கணும் அப்படிலாம்பாங்க. ஸோ அது வந்து அது தீட்சைங்கிற வரைக்கும் அது சரி. அதை தாண்டி நீங்கள் வந்து அந்த பெருமாளுடைய பேரே கேட்கக்கூடாது, அங்கேயே போகக்கூடாது, அந்த ஒரு வெறுப்புணர்வு வரும்போது தான் தவறுன்னு நான் பார்க்குறேன். அது வரைக்கும் அது சரி. இப்போ வந்து யோகானந்தருடைய தீட்சைக்கு நீங்கள் இது பண்ணும்போது, அவர் தீட்சை கொடுக்கும்போது இங்கே ஒரு காப்புலாம் போட்டுப்பாங்க எல்லாரும், இங்கே ஒரு காப்பு இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு ஆன்மீக அறிவியல் இருக்குது, அதை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏன்னா ஒவ்வொரு நாடின இதெல்லாம் இருக்குது, 72,000 நாடி இருக்கு உடம்புல, அதனால 72 ராகத்தோட இணைக்கிறோம். அப்போ அதெல்லாம் தீட்சைக்கு தான், தீட்சை முறை. அப்போ நான் இப்போ பொதுவாக சொல்லுவேன் என்னோட நண்பர்கள்ட்டெல்லாம், எப்படின்னா இந்த பூநூலுங்கிறது ஐடென்டிட்டி டேக் மாதிரி தான், ஐடென்டி கார்டு தான் காயத்ரி மந்திரம். இப்போ என்ன பண்ணாங்க ஆரம்பத்தில், இந்த காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்ல அறிவு வந்து மேன்மை அடைகிறதுன்னு உணர்ந்துட்டாங்க. அப்போ இது வந்து சில சுயநலமானவர்கள் என்ன பண்ணாங்க, அது தனக்கு மட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அந்த தனக்கு மட்டுமே நம்ம பார்க்க கடைசியில் நம்மளாலே அதை பயன்படுத்த முடியாமல் ஆகிடும். இதுதான் நான் இப்போ பார்க்குறேன் சமுதாயத்தில். இது எத்தனை பேர் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறாங்க பிராமணர்கள்லாம் ரொம்ப குறைவு. ஏன்னா அது வந்து 3 வேளையும் பண்ணணும், 3 வேளையும் பண்ண முடியாத சூழல், வேலைக்கெல்லாம் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே அமுக்கி வைத்தீர்களோ அது இப்பொழுது அதனால தான் சுவாமி பாபா வெளியே வந்து என்ன பண்ணாரு, எல்லாரும் சொல்லலாம்னாரு. பெண்கள் சொல்லக்கூடாதுன்னாங்க. இப்போ முதல்ல சத்யசாய் பாபா மட்டும்தான் ஏகப்பட்ட புரட்சி பண்ணியிருக்காரு. அதாவது ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து வச்சிருக்கிறாரு மாதிரி. அப்படி இருக்கும்போது எல்லாரும் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். இப்போ நீங்கள் பூணூல் விஷயம் வந்ததுனால தான் அதெல்லாம் சொல்கிறேன். அப்போ ஏன் அவர் துறக்கிறார் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து ரொம்ப கொடூரமாக நடத்தினார்கள். அது வந்து பொதுவாக பிராமணர்களை அடிக்க மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க. அடிக்கிறத விட ஒதுக்குதெல்லாம் ரொம்ப வெளியாக தரும். ஆனால் எல்லாரும் பண்ணாங்கன்னா இல்லை, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லாரும் பண்ணலை, எல்லா இனத்திலையும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. இப்பவும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ கொஞ்சம் ரொம்ப பின்புறமாக மறைமுகமாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை பார்க்குறாரு. அது மாதிரி வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பெண்களுக்கு. அதனால தான் பெண் விடுதலை பற்றி நீங்கள் கேட்கும்போது நான் இதையும் நினச்சிக்கிறேன். அப்போது அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அது வேறு ஒரு ஆடவரையோ பெண்ணையோ நாடாமல் இருக்கிற மாதிரி இது வந்துடும். ஆனால் அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த கணவன் இறந்து விட்டால் கடைசி வரைக்கும் அந்த பெண் வந்து மூளையில் முடங்கி அவருடைய ஆசாபாசங்கள் எல்லாம் வந்து இது பண்ணி, ஏன்னா வந்து ஒரு மலர் தானாக மலர வேண்டுமே தவிர ஒரு துறவுங்கிறது அகத்துறவு தான், புறத்தில் எதுவும் இல்லை. புறத்தில் காவி உடுத்திக்கிறதுலாம் ஒரு யூனிஃபார்ம் தான். நீங்கள் யூனிஃபார்ம் போட்டாலும் போலீஸ் தான், போடாட்டாலும் போலீஸ் தான். சில கண்காணிப்பு போலீஸ் போகும்போது யூனிஃபார்மே போட்டுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான். அப்போ நம்ம வந்து வெறும் புற அடையாளத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம், இதுதான் அல்ல. அப்படி இருக்கும்பொழுது அவர் பார்க்குறாரு, அந்த பெண்ணு வந்து ரொம்ப சின்ன வயசு இருக்கும், ஒரு 12 வயசுலேயே அவன் கணவன் இதே இறந்துட்டான்னா அவளை போய் அந்த கங்கையில் முக்கி இது பண்ணி அவளுக்கு காவி உடுத்தி, அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கணும். இப்போ சித்தார்த்தனாக தான் போய் நான் வீட்டை விட்டு வெளியே போனாரே தவிர மனைவி தள்ளலை, கணவன் அரசன் தள்ளலை. அப்படி இருக்கும்போது தானாகத்தான் அது துறவு வலிமை தவிர சில சூழ்நிலை காரணமாக நிறைய இருக்காது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து வெகுண்டு எழுறார் பாரதி. அப்போ இதை வைத்து தானே நீங்க இது பண்றீங்க, அப்போ நான் இது வேண்டாம். ஏன்னா அவர் இந்த குடுமிலாம் இது பண்ணியிருந்தார். அப்போ அதெல்லாம் கட் பண்றார். நான் வந்து பிராமண அடையாளத்தில் இருக்க மாட்டேன்,
அதற்கு காரணம் ஒரு சில பேர் இது மாதிரி செய்த காரணத்தினால அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டது மனசு. ஏன்னா தனக்கே நடந்த மாதிரி, அதனாலதான் அவர் மகான்னு சொல்றேன். தனக்கே இப்போ நீங்க பசியாட்டு இருக்கீங்கன்னா அதை நான் அந்த பசியை நானும் எப்போது உணர்கிறேனோ அப்போதான் மகான் ஆகிறேன். நான் சாப்பாடு போடுற வரைக்கும் மனுஷன் தான். அப்போ அந்த பசியை நான் உணர வேண்டும் மாதிரி அந்த அந்த அக்ரு அந்த அந்த குழந்தை அழுவும்ல, 12 வயசு குழந்தைய வந்து இப்படி இது பண்ணும்பொழுது அழுகிற போது பாரதிக்கு இது பிடிக்கல. இது வச்சு தானே பண்றீங்க, நான் மாட்டேன் அப்படின்னு வீசி எறிகிறார். அவருடைய மகள் திருமணத்திற்கு எல்லாரும் இப்போ நீங்க தந்தை, ஏன்னா ஒரு சடங்கு இருக்குன்னா சடங்குல தந்தை தான் வரணும் திருமணத்துக்கு, எல்லாம் வந்து போட்டுட்டு வர்றார். அப்போ சொல்றாரு, என்னால கீழே இறங்க முடியும், உங்களால தான் மேலே வர முடியாதுன்னு. சின்ன வார்த்தை தான், அந்த படத்துல கூட நீங்க பார்க்கலாம். அப்போ அந்த அவரால் கீழே இறங்கி வர முடியும். ஏன்னா அவருக்கு தெரியுது மகளுக்கு திருமணம் செய்தாலும் நம்ம வரணும், இதுதான் அப்படி. ஏன்னா சமுதாயத்தினுடைய கட்டுப்பாடு ரொம்ப பலமா இருந்தது. இப்போ நிறைய கல்வி முறை மாற்றம் எல்லாம் மாற்றம் வர 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 இப்போ வந்து பிராமணர்களே அதை கடைபிடிக்க ஒரு நீர்த்து விட்டதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை கடைபிடிப்பது என்பது நம்ம சாத்தியமாக உள்மலர்ச்சி ஏற்படும் அளவுக்கு தான் அந்த பார்ப்பனியம்ங்கிற அந்த வார்த்தைக்கான அந்த நெறிகள்லாம் இருக்கு. இப்போ வள்ளலாட்ட போனால் ஒரு நெறி இருக்கும், நீங்கள் சைவம் தான் உண்ண வேண்டும். இதே சைவம் தான் பிராமணர்களும் இது. ஸோ காலத்திற்கு ஏன்னா அவர்களுக்குள்ளே நிறைய மாற்றம் மறுமலர்ச்சியாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் வந்து சில விலங்குகளை வெட்டி தான் யாகம் பண்ணுவாங்க, நான் சொல்றது பல யுகங்கள் முன்னாடி. இப்போ அப்படி அவங்களே சைவம் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு புரட்சி வந்து பாரதி போன்ற மகான பாவர்கள்லாம் வந்து இதை வந்து மாற்றம் செய்தார்கள். அப்போ அந்த பூனலை கழட்டி போட்டது காரணம் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து தீங்கு செய்யும் பொழுது அது எனக்கு வேண்டாங்கிற மாதிரி தானே இது வந்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது பாரதிங்கிறது ஒட்டுமொத்தமான பார்ப்பானங்களுக்கெல்லாம் ஆதரவு அப்படிலாம் சொல்லலை. நல்ல இது அதாவது பார்ப்பனியத்துக்குடைய நல்ல நன்னறிகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் முழுமையாக கடைபிடித்தார் தான் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து திராவிட கட்சிகள் எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல எப்படி இருந்தாலும் ஈவேரா அவர்களை பற்றி எடுத்து பேசுவாங்க, மேற்கோட் கூட்டி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஈவேரா அவர்கள் சொன்ன மாதிரி, ஈவேரா அவர்கள் பயன்படுத்தின மாதிரி, ஈவேரா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து சனாதனத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாட்களில் பாரதியாரை மேற்கோள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோ, சொல்ல ஆரம்பிப்பதற்கு அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்களோ? இல்லை, ஆரம்பிப்பது நல்லது. ஆரம்பிப்பதற்கான அந்த பரந்த மனப்பான்மை வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்காங்க. கடவுள் இல்லைங்கிறதே வந்து உலகத்திலேயே நாத்திகர்கள்லாம் ரொம்ப குறைவு தான், ரொம்ப லிட்டில் பெர்சன்டேஜ் தான் இருக்காங்க. ஏன்னா அது வந்து எது கடவுள்னு தெரியாதனால அப்படி இருக்காங்க. கடவுளுங்கிறது ஒரு உருவம், தனியாக ஒருத்தர் இருக்காரு, தனியாக உலகத்தில் ஆணுன்னு இருக்காரு, அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மாபெரும் சக்தி, அதுல சந்தேகமே இல்லை. அப்போ அதனால அந்த குறுகிய வட்டத்திலேயே இருக்கிறதுனால இப்போ பாரதிங்கிற வரும்பொழுது அவர்களுக்கு வந்து பாரதின்னு பார்க்கும்போதே அவர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது வந்து அவரை வந்து பார்ப்பான். அதனாலதான் சீமான் அவர்கள் பதில் சொன்னது, அவர் வந்து எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னாரு. அதான் உண்மையும் கூட, அப்படிதான் அவர் பார்த்தார். அதனாலதான் அவர் வந்து இப்போ வந்து இந்துத்துவா தான் அவர் அப்படின்னு சில எதிர்வினைலாம் வந்தது. இல்லை, அவர் வந்து 1920 இஸ்லாமிய சபைங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதுல இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையை பற்றி எழுதியிருக்கார். அதே போல பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பாடல் கேட்குறாங்க, அதற்கும் ஒரு பாடல் எழுதி கொடுக்குறாரு. நீங்கள் வந்து கூகுளே தேடலாம், கூகுளில் தேடா வரும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து இந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாமே சகோதரர்களாக பார்த்தார். அதனால தான் அவர் காக்கை குருவி எங்கள் ஜாதி தானே. அப்போ எப்படி தான் பாடலை வடித்தாரோ அப்படியே தான் வாழ்ந்தார். அதனால தான் வந்து சரி நீங்கள் பாட்டு எழுதிட்டாருங்க காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு, அதோட நிறுத்தலை. அவர் அந்த குருணையெல்லாம் வந்து போடுறார். கடன் வாங்கி அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, செல்லம்மா பாட்டி வாங்கி வச்சுருக்காங்க, இவருக்கு தெரியாது வாங்கினது. இவர் என்ன நினைச்சிட்டாரு, குருவி எல்லாம் அங்கே வந்துட்டு முற்றம் சொல்லுவாங்க, முற்றத்தில் இருக்கு. இப்போ கூட திருவள்ளிக்கணி அந்த வீட்டில் பார்க்கலாம். அதை எடுத்து குருணைக்கு போடுறாரு. அது குருணை இல்லை, அது கருணைன்னு நான் சொல்லுவேன். அந்த குருணைக்கு போடும்போது அதுக்கு ஐயோ நான் அது வந்து நமக்கு சாப்பிட வாங்கி வச்சிருந்து இங்கே பாட்டு போட்டிங்கன்னா அது கவலைப்படலை. அப்போ காக்கை குருவி எங்கள் ஜாதிங்கிறது, குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னது செயல் மூலமாக அந்த கவிதையும் அந்த செயலும் ஒன்றாக மாறிவிட்டது. அப்போ அவர்கள் கண்டிப்பாக அதை எடுத்து பேச வேண்டும். அதற்கு முதல்ல தான் அந்த உணர்வுக்கு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ பாரதியை பற்றி பேச வேண்டுமானால் பாரதியினுடைய உணர்வு வரணும், பாரதியினுடைய பரந்த விரிந்த மனப்பான்மை வரணும். அப்போ அரசியல்னா என்னை பார்வையில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறது தான் அரசியல். அப்போ மக்களுக்கு நல்லது செய்யறது அப்படின்னா எந்த மக்கள்னா தன்னுடைய மக்கள் அல்ல, குடும்ப மக்கள் அல்ல. இந்த இப்போ தமிழகம்னா தமிழகம் ஒட்டுமொத்தமான மக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 50% நீங்கள் செய்யணும். 50% நீங்கள் எடுத்துக்கோங்க. அது 50, ஆனால் 5% கூட செய்ய மாட்டீங்க. அப்படி இருக்கும்பொழுது அதுதான் வந்து பாரதியை வந்து நிச்சயமாக கட்டாயமாக முன்னிறுத்த வேண்டும் நினைக்கிறேன். உங்களை கொள்ளு பேர் என்னும் தன்னை வந்து கொள்கை பேர் என்னும் சொல்லிக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாரு? அது ஒரு அழகான எதுகை மோனை. இப்போ நானும் கொள்கை பேரம் தான். அதனால தான் நான் மேடையிலே சொன்னேன், நான் இதெல்லாம் இப்போ பாரதி வந்து ஆசிரியர் தொழிலை விட்டாரு, நானும் ஐடி தொழிலை விட்டேன். இப்போ நான் வந்து எழுதணுங்கிறதுக்காக விட்டேன், அவர் வந்து அவர் சுதந்திரத்துக்காக எழுத்து தான் ஆயுதமாக பயன்படுத்தினார். இப்போ அவர் இப்போ அப்படி பார்த்தா நான் கொள்கையே அப்படிதான் இருக்கு. ஏன்னா எனக்கும் வந்து இந்த இப்போ நான் பிறந்த இனத்துல நடக்கிற தீமைக்கும் அநியாயத்திற்கும் நானும் இப்போது எதிர்த்து கொண்டு தான் இருக்கேன்.
ஒன்று அந்த எதிர்ப்பு எப்படி காட்டுறேன்னா, நான் அதை பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், நான் சொல்லுவேன் என்னோட நண்பர்கள்ட்ட, அது வந்து தவறு, அது மூட நம்பிக்கை பண்ணாதீங்க. ஏன்னா வாசல்ல வந்து விளக்க வைக்கிறோம், கார்த்திகை மாதம்லாம் வைக்கும். அது வந்து அந்த காலத்தை தொடர்ந்து வச்சுட்டு இருந்தாங்க. மின்சாரம் வந்த பிறகு பாரதி என்ன சொல்றாருன்னா, அது அவசியம் இல்லை, இவ்வளவு விளக்கு ஏற்ற வேண்டாம், ஒன்று வேணா ஏற்றிக்கோ அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து காலத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை புதுப்பித்தார் பாரதின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதைத்தான் வந்து இது பண்ண தவிர, அப்போ அவர் வந்து கொள்கை பெறன் இல்லை அப்படி கிடையாது. இந்த எதுகை மோனைக்கும் அழகா இருந்தது. அது வந்து ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறார். ஏன்னா இப்போ நான் வந்து ரத்த விஷயமாவும் வரேன், ஆனால் நானே சொல்றேன், ரத்த விஷயமா வர்றதுனால மட்டும் ஒருத்தர் வந்து பாரதியினுடைய வாரிசு அல்ல. அவர் வந்து சித்த விஷயமா, அதாவது அந்த மனநிலை வந்து ஒன்று இணைந்திருக்கணும். அப்போ பாரதிக்கு வந்து அப்படியே பாரதி இல்லாட்டி எங்க தாகூரை பத்தி மொழிபெயர்க்கணும். கடைசி காலத்துல அவர் தாகூரோட கவிதையை மொழிபெயர்த்தார். தாகூரும் பாரதியும் ரொம்ப கான்டெம்பரரி போயட்ஸ். அவரும் மகாகவி, இவரும் மகாகவி, சந்தேகமே கிடையாது. அவர் வந்து குருதேவராக போற்றப்பட்டார். அதான் வங்காளத்தில் உள்ள தமிழ், அவங்க மொழி மேல உள்ள பக்தி அவங்களுக்கு. நமக்கு அது மாதிரி இல்லை, இப்பவும் இல்லை. அப்போ நமக்கு அந்த மொழியுடைய மேல காதல், இந்த மண் மேல உள்ள பக்தி இருந்திருந்தா பாரதியும் நம்ம குருதேவரா போற்றிருப்போம், வங்காளத்துல செஞ்ச மாதிரி. அப்போ அவருக்கு பறந்து விரிந்த மனப்பான்மை இருந்தது. அந்த பறந்து விரிந்த மனப்பான்மை யாருக்கெல்லாம் இருக்கோ பாரதி போல, அவர்களெல்லாம் பாரதி வாரிசுகள் நினைக்கிறேன், பாக்குறேன். மகாகவி பாரதியார் அப்படின்ற இந்த பட்டத்தை வைத்து நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம், எவ்வளோ சர்ச்சைகள் பேசுகிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெண் இருந்திருக்காங்க, செல்லம்மா. அவங்களுடைய அந்த இந்த மகாகவி பாரதியாருக்கு பின் ஒரு செல்லம்மா இருக்காங்க அப்படின்றத ஏன் இன்னும் நிறைய பேர் பேசப்படலை? இது வந்து ஆண் சமுதாயமாக தான் நான் இன்னும் பார்க்குறேன், ஆண் ஆதிக்க சமுதாயமாக பார்க்குறேன். இன்னும் பெண்களுக்கான இன்னும் நீதி வழங்கணும், பல விஷயங்கள் இருக்கணும். அதே மாதிரி பெண்களும் அதை உணர்ந்து தான் பெண், அதனால கர்ப்பப்பை எடுத்துரு, அது மாதிரி ஒரு 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 அபத்தமான, ஏன்னா இயற்கை அது. ஏன்னா பெண்ணுக்கு இயல்பாகவே கருணை இருப்பதால் தான் அந்த கர்ப்பப்பை இயற்கை அங்கே கொடுத்துருக்கு. இல்லாட்டி நான் ஆணுக்கு கொடுக்கலாமா? ஆனால முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பார்வைங்கிறது நான் வந்து அந்த பாரதியினுடைய பார்வையை முழுமையாக நம்ம உணரணுங்கிற போது அதற்கு பின்புலமாக இருந்தது செல்லம்மா. இப்போ செல்லம்மா பாட்டி வந்து பாரதியார் சரித்திரம் எழுதியிருக்காங்க புத்தகம். அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, இது வந்து நான் வந்து எனக்கு புரியலை பாரதிங்கிறாங்க. இப்போ என்னுடைய வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் அவங்க அப்படி தான் வாக்கியம் அமைச்சிருக்காங்க. நான் அவர் வந்து சுப்பையாவே வாழலை. சுப்பிரமணியத்துக்கு நிறைய வாரிசு இருக்கலாம், பாரதிக்கு வாரிசுக்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த பறந்து விருந்த மனப்பான்மை, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அகந்தியே கூட, அவருக்கு அகந்தியே இல்லைங்க, அகந்தியே இல்லை. அந்த அரசனை கொண்டு வாங்குறதுல அகந்தியில் அவர் சொல்லலை. அவர் ஏன்னா அவர் தன்னை உணர்கிறார், நான் கவிதைக்கே உயர்ந்தவன் அப்படிங்கும்போது அவர் யாரையுமே தாழ்வா நடத்தவே இல்லை. இல்லாட்டி பாரதிதாசனா வந்து வரும்பொழுது பாரதிதாசனை விரட்டி இருக்கலாம், நீ யாருன்னு அவர் பார்க்கல. அப்படி பாரதிதாசன் அப்படி பார்த்தா அவரோட குலத்திலே பிறக்கலையே. அப்போ ஏன் பாரதியை விட்டு தாசனா ஒரு பேரே ஒருத்தர் வைக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பாரதி ஊடுருவிக்கிறார் இதயத்தில். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பாரதிதாசன் எடுத்துக்கிறாங்க தவிர பாரதி எடுத்துக்கல. அந்த வெறுப்பு தான் மாறணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது செல்லம்மா பாட்டி எடுத்துக்கிடும் போது செல்லம்மா பாட்டி மிகப்பெரிய தியாகின்னு நினைக்கிறேன். நான் மகாகவி வரை உயர்ந்த ஒருத்தருக்கு வந்து மனைவியா வரணும்னா அது மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்தால் தான் இருக்கணும். அதே போல வந்து பாரதி தாத்தா ரொம்ப சின்னஞ்சிறு வயதிலேயே மறைந்து விட்டார். அப்படி இருக்கும்போது அதுக்கு பிறகான வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க, அவரோட மனநிலை. யாரும் அதை பதிவு பண்ணவே இல்லை, அவங்ககிட்டயும் யாரும் கேட்டாங்களே எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து பதிவு செய்யாமல் போய்விட்டதேங்கிறது எனக்கு வருத்தம் உண்டு. நான் அவங்களே புத்தகம் எழுதும்போது நான் ரொம்ப வியந்து பார்த்தேன், ஓ அவங்களும் எழுத்தாளர் தானா? ஏன்னா இவர்களும் அவரும் ஒரு கடிதம் போட்டுப்பாங்க. அவங்க கடையத்தில் இருக்கும்போது, பாரதி புதுச்சேரியில் இப்படிலாம் இருக்கும்போது அவங்க கடிதம் போட்டுக்கிறாங்க. அவங்க ஸ்நேகிதியே காதலியே தான் போட்டு வருவாங்க, காதல் கடிதமாக தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்து தமிழ் வந்ததோ அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ரொம்ப இதாக இருக்கும் அவங்கள நான் பார்த்தா. அப்போ இப்போ செல்லம்மாக்கள் வந்து வெளி உலகத்திற்கு வர வேண்டும் இப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த இப்போ நீங்கள் சொல்கிற பிராமண சமுதாயத்தில் ஒரு சில பேர் ரொம்ப ஒடுக்குமுறையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லா மதத்துலேயும் எல்லா இனத்துலேயும் அது இருந்தது பெண்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு பயம் உள்ளூர, ஆண் வந்து எங்கேயாவது பெண் வந்து தலையை தூக்கிடுவாளோன்னு. இப்போ அதெல்லாம் நிறைய குறைந்து கொண்டு வருகிறது. இப்போ கல்வி பரவலாகி விட்டது, நிறைய காணொளி யூடியூப் இருக்கு இப்போ எல்லாம். ஆனால் அது என்னன்னா அந்த பெண் தன்மையை வந்து பெண்கள் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த கருணை, அந்த தாயன்பு, தன்னுடைய மகனுக்கு மட்டும் தாயாக இல்லாமல் மற்ற மகன்களுக்கும் தாயாக இருப்பாங்க. ஏன்னா தாய் இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் இப்போ எனக்கு 4 வயசுல அம்மா கிடையாது, பாரதிக்கு 7 வயசுல கிடையாது. அப்போ எனக்கும் என்னையும் வந்து மகனாக நினைப்பவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான உணர்வு தான் எல்லா பெண்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் வந்து முடிய குறைவாக வெட்டி நான் கர்ப்பப்பை எடுப்பேன், இந்த மாதிரியான அந்த அபத்தமான ஒரு பார்வை இல்லாமல், அது ஆபத்தான பார்வையும் கூட, அபத்தம் மட்டும் இல்லை. அப்போ செல்லம்மாக்கள் வந்து வெளியே வருவதற்கு அப்படி வந்தாதான், ஏன்னா நமக்கு நதிக்கே கங்கைன்னு தான் பேர் வச்சிருக்கோம். எப்படி இந்த கங்கையை நம்மை புனிதப்படுத்துகிறதோ, பெண்கள் இந்த வெளி உலகத்திற்கு வந்து அவர்கள் இந்த உலகத்தையே புனிதப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ பேர் நிறைய கருத்துக்கள் முன் வச்சாலும் பிராமணம், இந்த பார்ப்பனியம் என்ற இந்த ஒரு கடப்பாறையை கொண்டு திராவிடம் எனும் கோட்டையை தகர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
இது வந்து ஏற்புடையதா இருக்கா, இல்லை இது வந்து ஒருவேளை வந்து சீமானினுடைய நிலைப்பாடை வந்து ஒரு பக்கம் லைட்டாக டீவியேட் பண்ணுதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அவரோட பார்வையில் பார்க்கும்போது பார்க்குறேன். அவர் என்ன நினைக்கிறாரு, இது வரைக்கும் ஒரு வாக்குதிலேயே ரொம்ப குறைவான சதவீதம் தான் பிராமணர்கள். அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் காரணம், இந்த ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு ஒரு பழமொழி இருக்குது. அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். அப்போது அவன்கிட்டயே எல்லா பழையும் போடுறது. திருடினா அவன் தான் திருடி இருப்பான். ஒருத்தன் முகத்தை பார்த்து வந்து நம்ம ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணுறது. டோன்ட் ஜட்ஜ். ஒருத்தனை வந்து ஒரு புக்கை வந்து கவரை வச்சு ஜட்ஜ் பண்ணாதேன்னு ஒரு இது இருக்குது. அப்படிலாம். ஆனால் அந்த திரு ஈவேரா அவர்களுக்கு அந்த வாதத்துக்கு, அந்த வார்த்தைக்கு பிறகு இது ரொம்பவே வந்து அந்த வெறுப்பு வந்து ரொம்ப பரவ ஆரம்பித்தது. அவர் வந்து அவர் சொன்னதுல சில விஷயங்கள் நான் என்னன்னு பார்க்குறேன். அந்த காலத்தில் பிராமணர்கள்ட்டையும் சில பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. அதற்கானது மருந்தா எடுத்துக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமா அப்படிங்கிற போது அது சரியில்லை. அப்படி பார்க்கும்பொழுது இவர் என்ன பார்க்குறாருன்னு நினைக்கிறேன்னா, இது வரைக்கும் அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க திராவிடம்ங்கிறத கோட்டையை. திராவிடம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி அது ஒன்று வரையறையே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து திடீர்னு இனம்பாங்க, திடீர்னு வந்து அது மொழி திராவிடம் 3 கடலும் சேர்ந்த ஒரு இடம் அப்படின்னா கன்னியாகுமரி தான் நான் சொல்ல திராவிடம் அப்படி பார்த்தா. அப்போ இவங்க எதை வந்து நில வரையறைப்படுத்துறாங்க, அதுக்கு என்ன மொழினா எதுவுமே இல்லை. அப்போ ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கட்டமைத்து, அதுவும் நீங்க மொழிவாரி மாநிலமா மாற்றிய பிறகு அதை எடுத்துட்டு வந்துடக்கூடாது. என்னோட பார்வை மொழிவாரி மாநிலமா மாற்றல, மெட்ராஸ் மாகாணமா இருந்ததுன்னா அப்போ இந்த நீங்க சொல்ற திராவிடம் இதெல்லாம் ஓகே. அப்படி இல்லாத எல்லாம் மாற்றி எல்லாம் தனித்தனியாக இதாகிடுச்சு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதான் ரொம்ப முக்கியம். நம்ம அப்படியே தனியாக இருந்தாலும் கூட நம்ம ஒற்றுமையானவர்கள், அந்த பாரதியர்கள், அந்த உணர்வு வேண்டும். ஏன்னா அப்படி இல்லாட்டி ஏகப்பட்ட வெளி தேசங்கள் நம்ம வந்து கபலீகரம் செய்ய, நம்மளை முழுங்க தயாரா இருக்கு. இப்ப நாம ஒற்றுமையா இல்லாட்டி, ஏன்னா அதனாலதான் நம்ம ஒற்றுமையா இல்லாத காரணத்தினால நமக்கு சுதந்திரம், இந்த அடிமையாவே இருந்தோம். ஏகப்பட்ட பேர் 1000 வருஷம் மேல நம்ம அடிமையா இருந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நான் பார்க்கிற பார்வைங்கிறது அப்படி ஒரு இப்போ அந்த சொல்லுங்கிறது தேவையற்றது. திராவிடம்ங்கிறது தேவையற்றது. ஏன்னா இப்போ நம்ம தமிழ் மாநிலமா நாடா இதாகிடுச்சு. அப்போ நம்ம தமிழர்களுக்குள்ள அக்கா நம்ம தமிழ்நாடு தனியா பிரிக்கணுமா, அதெல்லாம் அர்த்தம் இல்லை. முதல்ல நம்ம வந்து தமிழுங்கிறது மொழி தாங்க. நீங்க வந்து பிறப்பால் ஒரு தெலுங்கரா இருந்தாலும் உங்களை வந்து ஒரு தமிழ் வளர்த்தா நீங்க நல்லா தமிழ் பேசுவீங்க. தமிழ் பேசுவதால் மட்டும் தமிழ் அல்ல, தமிழ் உணர்வோடு இருப்போம் தான் தமிழன். அப்போ தமிழ் உணர்வோடு இருக்கிற பொழுது நமக்கு அப்போதான் மண்ணை காக்க வேண்டும், நிலத்தை காக்க வேண்டும், கனிம வளத்தை காக்க வேண்டும்ங்கிற ஒரு உணர்வு வரும். அப்போ இது வரைக்கும் அவங்க வந்து இப்படி அடிச்சாங்க. இப்போ ஒருத்தர் முதல் முறையா வந்து வார்த்தையால அவங்களும் வார்த்தையால தான் தாக்கினாங்க. அப்படி தாக்க முற்படுகிற போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த நேர்காணலை முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நேர்காணல் முடிவுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பாரதியாரோட கவிதையோட முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு பிடிச்ச பாரதியார் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை, அதோட இந்த நிறைய கவிதை பிடிக்கும். எப்பவுமே வந்து நம்ம திடீர்னு ஒரு சோர்வா இருக்கும்பொழுது அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும், தியானத்துல வந்து நீங்க உச்சிங்கிற சகசிரார சக்கரம் வந்து திறக்கும் அப்படின்னா புறக்கும் அப்படி கிடையாது. இது வந்து நம்ம உடம்புல வந்து 5 லேயர்ஸ் ஆஃப் பஞ்ச கோஷம் வாங்க. உடம்புல பஞ்ச கோஷம் இருக்கு. இது நம்ம கனவு காண்ற உடல் வந்து இந்த உடம்பு கிடையாது, மனோ சரீரம். அப்போ அது மாதிரி 5 லேயர்ஸ் கிட்டத்தட்ட சொல்றாருந்தா ஈவேரா அவர்கள் சொல்வதை போல வெங்காயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த வெங்காயத்துல லேயர்ஸ் மாதிரி. அப்போ உச்சி மீது வான் இடிந்து அந்த நேரத்துல ஒரு பேர் அதிர்வு இருக்கும். அந்த தாமரை, அந்த சகசிரார தாமரை. அதனாலதான் ராமகிருஷ்ணருடைய மிஷன்லாம் வந்து தாமரையை வந்து குறியீடா வச்சிருப்பாங்க. அப்போ இன்ற போதிலும் அச்சமில்லை நான் அதிகம் ஆன்மீகமாகவும் பார்க்கிறேன். அப்போ பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை. அப்போ அது வந்து இச்சகத்துலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், இப்போ ஒரு சில கூட்டங்கள் பாரதியை எதிர்த்து, அவர் அப்பவே சொல்றாரு, இச்சகத்துலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இது வந்து ஒரு மந்திரம் நான் நினைக்கிறேன். இந்த மந்திரத்தை நம்ம அடிக்கடி சொல்ல நம்ம சோர்வா இருக்கிற போதெல்லாம், நீங்க தமிழர்களோ இதை புரிந்து கொண்ட பிற மொழியாளர்கள் இதெல்லாம் நம்ம இந்த உச்சரிக்க வேணா, வேதம் புரிந்து நம்ம வேதத்தை கேட்கல, எனக்கு தெரியாது வேதம், ஆனா அதோடைய சாராம்சம் தெரியும். அதே போல தமிழ் புரியாதவர்களும் இந்த மொழியினுடைய இந்த மந்திரத்தை ஒலிக்க நிச்சயமாக நமக்குள்ளே வந்து வீரம் வேண்டும். ஏன்னா வீரமும் வேண்டும், ஈரமும் வேண்டும். இப்ப இதயம் ஈரமும் தான் நம்மளை இணைக்கும். வீரம்ங்கிறது நம்மளுடைய கொண்ட கொள்கையில் தெளிவாக தைரியமாக போகக்கூடிய ஒரு தன்மையை தரும். அப்போ இந்த அச்சமில்லைங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கு தேவையான மந்திரமா நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வந்தே பாரதி.